சுட்டீஸ் இட்ஸ் மீ தான். நான் தான் உங்கள் யூனிஷா. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிக்குக்கான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்ல. ஜஸ்ட் தோணுச்சு, ஸோ கொண்டு வந்திருக்கா. எப்படி இருக்குன்னு தெரியல. அதுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கடா, ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஸ்டோரிக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4-5 பசங்க பார்த்தீங்கன்னாக்கா குடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னாக்கா, மவனே என்கிட்ட மாட்டின செத்தடா, நில்லுடா நாயே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கான் பாரு, நில்லுடா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இலக்க இலக்க ஓடிட்டு அப்படியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஒரு சின்ன வயசு பசங்க தான் அப்படியே சண்டை போட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு பர்சன் பின்னாடி போயிட்டு அப்படியே பிடிச்சி அவன் மேலே ஏறிட்டாங்க. அதாவது உப்பு மூட்டை வரைக்கும் ஏறிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனை அப்படியே கீழே அப்படியே கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த பையனுக்கு நல்லா 2 மூஞ்சிலே விட்றாங்க. அப்படியே அரை பொழிச்சுன்னு வைக்க அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, "எங்கி என்னை விட்றா, டேய் ஏன்டா அப்படி அடிக்கிற, என்னை விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சனை கத்திட்டு இருக்க, நம்ம யோகி தான் மேலேருந்து அடிச்சிட்டு இருக்குது. டேய் பர்தீஸ் நாயே, எவ்வளோ தைரியம் தான், எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பேன். டேய் அது என்னோடதுடா, அந்த டைஜின் என்னோடது, எவ்வளோ தைரியம் தான் நீ கை வச்சிருப்பேன், அது எனக்கு பிடிச்சது நான் சொன்னேன், அது லாஸ்ட் பீஸ் வேறு நீ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா திரும்ப 2 வைக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா, டேய் ஏன்டா அப்படி அடிக்கிற, ஒரே ஒரு பீஸ் தான்டா தின்னேன், லூசு பயலே அழிக்குதுடா விட்றா நீ அப்படிங்க. நம்ம இவங்க விடுற மாதிரி இல்லை. அப்படியே பார்த்தினாக்கா ஏறி உட்காந்துட்டு, நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படியே கிடடா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தினாக்கா, ஓ அப்படியா, அப்படியே உட்காந்துருக்க போறியா, சரி விடு, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் இப்படியே உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு. அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு பின்னாடி இப்படி கை வச்சுட்டு அப்படியே மலாக்கப்பட்டு கிடக்குறான். நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பர்சனுக்கு மேலே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா முடிக்காலில் அந்த கையை அப்படியே கோதி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு, எந்திரடா முடியலை அப்படிங்க. நீ தானே சொன்ன உட்காரு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்க. போகிற வர பர்சன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஒரு சின்ன ஒரு கிராமம் மடிக்க லைக் உள்ளது தான், கொஞ்சம் சிட்டி பட் கிராமம் அப்படி உள்ளது வச்சுக்கோங்களேன், மிடில் உள்ளது. ஸோ அப்படி இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க நம்ம சுகா தான் பார்த்துட்டு, இன்னொரு தடவை இந்த மாதிரி எடுப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனும், இல்லைடா எடுக்க மாட்டேன்டா, எந்திரிடா முடியலடா வயிறு வலிக்கு அப்படிங்க. நம்ம சுகா தான், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கைன், இன்னொரு தடவை என்னோடது தொட்ட உனக்கு அவ்வளோதான் வச்சுக்க அப்படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவை இழந்துடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கைன், அதாவது நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட் அப்படியே எந்திரிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, யாரானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போகிறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவும் அந்த கைனும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஊராக சுற்றிட்டு இருக்கானுங்க. லைக் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க தான். பட் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு திரிவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிட்டு கிடக்க, நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் கால் வருது. எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்து, ஆ அம்மாவா, என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லு அப்படிங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுகி தான். அப்படியே பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, வீட்டுக்கு வாயேன்டா, உனக்கு சோறு கீறு சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா, வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல நம்ம சுகா தான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நான் சாப்பிட்டேன் அப்படிங்க. எங்கேடா சாப்பிட்டேன், என்கிட்ட போய் சொல்கிறியா அப்படிங்க. பையலான்னு சொல்ல, நான் கைனு வீட்டில் சாப்பிட்டேன் அப்படிங்க. ஓ கைனு உங்கள்கிட்ட தான் இருக்கானா, சரி சீக்கிரம் வா, மத்தியானத்துக்கு இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படிங்க. எதுக்கு, இல்லை நான் வந்து கொஞ்சம் வெளில போகிறேன், நீங்கள் பாருங்கம்மா நான் வைக்கிறேன் அப்படிங்க. டே 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 வச்சிடாதடா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருக்காங்க. நம்ம சுகர் தான், ஏம்மா இப்போ என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, வா உன்னோட சரி என்னோட அண்ணன் பையன் வந்திருக்கான், அவனும் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறாங்களாம். ஏதோ நம்ம ஊரில் ஏதோ சும்மா ஏதோ ரிசர்ச் பண்ணணுமாமா, தெரியல எனக்கு, வந்திருக்கான் அப்படிங்க. நம்ம சுகா தான், என்ன அவன் ஏன் இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன்லடா ஏதோ ரிசர்ச் பண்ணணுமாண்டா, அவங்க காலேஜ் விஷயமா, உனக்கு தெரியும்ல வா அப்படிங்க. நம்ம சுகா பார்த்து, அதெல்லாம் முடியாது, அவன் தான் அவன் வேலையை பார்த்துக்கட்டும், நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிறான். அப்படியே நம்ம சுகா நம்ம தான் இவங்கி அப்படிங்க. நம்ம சுகா கல் விட்டுருது. ஓகே வர்ற அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, வரும்போது மறக்காமல் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம சுகா கட் பண்ணிடுறாங்க. அப்படியே தான் பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம சுகாவும் கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கு போயிட்டு அப்படியே வாங்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு 1 வீட்டுக்கு 1 குடுக்குறாப்புல வாங்கிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்க, நம்ம சுகா தான் அத பார்க்குறான். அவனுக்கு டெம்ப்ட் ஆகுது. ஏன்னா அது ஆரஞ்சு ஜூஸு. ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு மாரி டெம்ப்ட் ஆயிட்டு இருக்குது. குடிக்கணும், குடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதி அதாவது பாதி கிட்ட ஊருக்கு அதாவது வீட்டுக்கு பக்கத்தில பாதிக்கு போனதுக்கப்புறம் அவனால முடியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அத ஓப்பன் பண்ணி அப்படியே கல்ப் அடிக்க, நம்ம கையில வந்துட்டு "எனக்கும் கொஞ்சம் குடுறா" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா "அதெல்லாம் முடியாது போடா" அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சிட்டே குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம கையில பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தொரத்திக்கிட்டே ஓடியாந்துட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் "போடா" அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்க, அப்படியே நம்ம கைனு நம்ம சுகா அப்படியே பிடிச்சிடுறான்டா. பிடிச்சதும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு அப்படியே கிடக்குறாங்க. சொல்லப்போனா அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டார்ட்டி ஆயிடுது. நம்ம 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வேர்த்து ஊத்தி போயிட்டு அப்படி இருக்காங்க. நம்ம சுகாவும் கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தடபுடலா வீட்டுக்கு ஒடியாந்துட்டு இருக்காங்க. வேகமா ஒடியாந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுகாவோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களாடா? 4 சைடுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னாக்கா உத்திரம்னு சொல்லுவாங்க. நடுவுல வந்து கேப் இருக்கும். அது கோழிவ சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா வீடு மாரிக்க ஒரு சூரியவம்சம் மூவி பார்த்துருக்கீங்களா? அத கிளிக் பண்ணிக்கங்க. அந்த வீடு மாரிக்கு ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கு. அதில பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்படியே அதில ஓடிட்டுருக்காங்க காரிடார்ல. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளாண்டுட்டு இருக்காங்க. சுகாவோட அம்மா தான் அப்படியே வந்துட்டு, "டேய் சுகா" அப்படிங்க. நம்ம சுகா அப்பதான், "ஆமா" அப்படின்ட்டு அப்படியே வந்துங்க 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. "முதல்ல ஜூஸ கொண்டா. என்ன பண்ற? என்ன மேல இவ்ளோ அழுக்கா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம சுகா பார்த்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா இந்த லூசு பையன் தான் என்ன புடிச்சு தள்ளி விட்டான் மண்ணுல. நான் ஜூஸ் குடிக்கலன்னு." ஓகே. நான் போறேன். நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மேலே போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஃபிகர் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கு. அப்படியே தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ அத்தை அப்படிங்க. ஆ சொல்லுப்பா சொல்லுப்பா ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே வந்திருக்கிறது ஜங்குக்கு தான். ஜங்குக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்கடா ஓகேவா? 2 பேரும் தான் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா, காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செகண்ட் டிகிரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்திருப்பாங்க. இங்கே வில்லேஜில பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய ஏதாவது கலெக்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோட்டோகிராஃபில தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ, அதுக்காகவே வந்திருப்பாங்க. நேச்சர் ஓரியன்டடா எடுத்தா நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. ஸோ, அப்படி தான் வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக்கு தான். அது சுகாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குதாங்க. அப்படியே நம்ம சுகியும், "ஆமாப்பா அது சுகா தான். நீங்கலாம் பார்த்து ஒரு 5 வருஷம் இருக்கும்ல?" "ஆமா." கரெக்ட் 5 வருஷம் இருக்கும். அப்போ கூட சுகா உன்னைய பார்க்கவே இல்ல. அவனுக்கு இப்போ வரைக்கும் நீ என்ன எப்படி இருப்பன்னு தெரியாது. நீ கூட ஒரு தடவ பார்த்த. அதுவும் அவன் டக்குன்னு பஸ்ஸில போய் ஏறிட்டான். பட் அவன் அதையும் பார்க்கல." அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு தான், பரவாயில்ல அத்த. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் சுகா?" அப்படின்னு கேட்காங்க. அதுவா? சுகா இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான்ப்பா. டிகிரி முடிச்சுட்ருக்கான். அப்புறம் படிப்புலலாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அவனுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பேஸ்கெட் பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அவன் அடிக்கடி விளையாடுறது தான் இருப்பான். ஆனா, பேஸ்கெட் பால்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவன அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ, அங்க காலேஜில கொஞ்சம் அவன் இதா தான் இருப்பான். பட் படிப்பு அவ்வளவா கிடையாதுப்பா. அத பத்தி அவன்ட்ட கேட்காத அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஸோ, உனக்கு பேஸ்கெட் பால் தெரியுமா?" அப்படி சொல்லி கேட்காங்க. ஆமா. வீட்ல ரூம்குள்ள போய் பாரு. பார்த்தீங்கனாலே தெரியும். நெறையா வாங்கி வச்சிருக்கான். அந்த மெடலு, ட்ராஃபி இந்த மாரிக்க நெறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கான். அவனுக்கு பெரிய எய்ம் கூட பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம சுகா தான் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கிட்டு கிளம்பிட்டு அப்படியே வராங்க. அவனும் வர அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, கைனு வந்துடுறான். "டேய் நீ இன்னும் போகவே இல்லையாடா?" அப்படிங்க. "டேய் நான் குளிச்சுட்டே வந்துட்டேன்டா. நீ இப்போ தான் வர்றியாண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, கைனு ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம கைனு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜங்குக்கு ஒண்டியும் இருந்ததே பார்த்துருக்க மாட்டான். அவனு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு போயிட்டு குடுகுடுன்னு ஓடியாந்து சுகாவோட ரூமுக்கு தான் ஓடிருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷர்ட்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, "அம்மா பசிக்குது" அப்படிங்க. "ஆ ஓகே ஓகே வா முதல்ல போய் டைனிங் டேபிள்ல உட்காரு" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ட்டு கைனோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கைய போட்டுட்டு அவன பார்த்தீங்கன்னாக்கா சிலுத்துட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்காங்க. இத நம்ம டியாங்கும் நம்ம அ ஜங்குக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஆன்ட்டி மே ஐ கம் இன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே திரும்பி பார்க்க, நம்ம சுகா தான். "அந்தா வந்துட்டான்ல. அம்மா சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லையா என்ன? இருந்தா அந்த கோழி குஞ்ச புடிச்சு போட்டு சம" அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்திருக்கிறது ஜிமினா தான்டா. "டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன கோழி குஞ்சுன்னு சொல்ல? நான் உன்ட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா கோழி குஞ்சுன்னு சொல்லாத" அப்படின்ட்டு நம்ம ஜெமினா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுகா அடிக்க ஓடியாரா, நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான் குடுகுடுன்னு. அப்படியே 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜிமினா தான் நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே லாக் பண்ணி செவுத்தோட வச்சு புடிச்சிடுறான். "இங்க பாரு சுகா, நீ என்ன கோழி குஞ்சுன்னு கூப்பிட்டேன்னா, நான் உன்ன பூனைக்குட்டின்னு கூப்பிடுவேன். தெரியுங்களா? ஆ
பூனை அப்படிங்க. நம்ம சுகா தான், "ஏய் என்ன பூனைன்னு கூப்பிடாதடா, எனக்கு பிடிக்காது" அப்படிங்க. "அப்போ நீ என்ன கோழி குஞ்சுன்னு கூப்பிடாத" அப்படிங்க. நம்ம சுகா தான், "ஆனா நீ கோழி குஞ்சு மாதிரி தானே இருக்கா" அப்படின்ட்டு. நம்ம சுகா சொல்ல, நம்ம ஜெமினா தான், "நீ மட்டும் என்ன பூனை மாதிரி தான்டா இருக்கா, அப்படியே பூனை மாதிரிக்கே தான் இருக்கா, பூனை கண்ணு, பூனை மூக்கு, அங்கே பாரு அந்த வாய் கூட பூனை மாதிரி இருக்கு, நீ கோவப்படும் போது பார்த்துக்கணுமே அப்படியே அந்த பூனை பராண்டுற மாதிரியே பண்ணுவ, அப்படியே பூனை மாதிரிக்கு" அப்படின்ட்டு நிறைய பூனை பூனைன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சுகாவுக்கு செம்மையாக கோவம் வந்து அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோவம் வந்துட்டு அப்படியே பவுட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினா முறைச்சி அப்படின்ட்டு கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஜிமினாக்கு கிளிக் ஆகுது, ஆஹா கொஞ்சம் லிமிட்டாக மீறிட்டோமோ அப்படின்ட்டு. ஓகே எனக்கு பசிக்குது சாப்பிட வரையாலே அப்படின்ட்டு கேட்க, டக்குன்னு சுகாவோட மூடு அப்படியே மாறிடுது. ஆமாம் பசிக்குது அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போகிறாங்க. நம்ம கைனு, நம்ம ஜிமினா, பெண்ணா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு உட்காரலான்ட்டு போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பேர் உட்காந்துருக்க, அதாவது நம்ம ஜங்குக்கும் டியாங்கும் உட்காந்துருக்க. நம்ம டியாங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அதை கவனிக்கல. அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம சுகாவும் சேமஸ் அப்படிதான் அப்படியே குருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கிளிக் ஆகுது, ஓ அவனா அப்படின்ட்டு. அப்படியே 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா நம்ம சுகாக்கு இதில் யார் நம்ம ஜங்குக்கு அப்படிங்கிறது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேர் மட்டும்தான், ரிலேஷன் மட்டும்தான் தெரியும். பட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் தெரியாது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான், ஜங்குக் ஆர் ஜங்குக் அப்படின்ட்டு நம்ம டியாங்க ஃபஸ்ட்டு கையை காமிச்சு, ஜங்குக்கா இது ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குதாங்க. அப்படியே பார்த்தினாக்கா நம்ம டியாங்கு தான் அப்படியே நம்ம ஜங்குக் பக்கம் கையை காட்ட போகிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் பார்த்தினாக்கா இவ தான் ஜங்குக் அப்படின்ட்டு நம்ம டியாங்க காமிக்க, நம்ம சுகா தான், ஓ அப்படியா, அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம சுகா கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு சிரிப்பாக வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. அப்படியே நம்ம கைன்னு நம்ம ஜிமினா எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் நம்ம டீயை நோட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டீ பார்த்தீங்கன்னாக்கா விளாட்டுத்தனமாக நம்ம சுகா கூட அப்படியே கிண்டல் பண்ணி, சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே இது மாதிரி நம்ம தான் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகர் அம்மா சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டு அப்படியே வைக்கிறாங்க. அப்படியே வச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கேன். நம்ம சுகா தான், இங்கே கொடுமா நான் மாமாவுக்கு பரிமாறுறேன் அப்படின்ட்டு எல்லா சாப்பாடையும் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து அப்படியே நம்ம டியாங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா பரிமாறிட்டு இருக்கான். பாசமாப்பா அப்படி பண்ணிகிட்டு இருக்க. நம்ம சுகிக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குதாங்க. மாமாவுக்கு சாப்பாடு வைக்கிறேன், ஏன் வைக்கக்கூடாதா என்ன அப்படி சொல்லி கேட்க, அப்படியே சுகாட அம்மா தான், டேய் லூசு பேல அதே இல்லடா உன் மாமா, இவன் தான்டா உன் மாமா அப்படின்ட்டு ஜங்குக்கு காட்ட. ஜங்குக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அப்படியே இருக்கான். நம்ம சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா எப்படி ஃபூலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டக்குன்னு கிளிக் ஆகுது. அப்படி பார்த்தா நம்ம ஜங்குக்கை மறைச்சிட்டு, அப்போது நீங்கள் தான் ஜங்குக்கா, அப்போ இவங்க இல்லையா அப்படி சொல்லி கேட்க, நம்ம டியாங்கு தான், சாரி சுகா, நான் ஒன்று இதெல்லாம் பிளான் பண்ணலாம், அவன் தான் அப்படி மாட்டி விட்டான், நான் என்ன பண்ணுறது சொல்லு, அவனோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்க சேடாக ஒரு மாதிரிக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ அப்படின்னு சொல்லி காட்ட. சுகாட அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா கையை நீட்டினின்னு சொல்லியிருக்கவும் டக்குன்னு கையில் அடிக்கிறாங்க. கை நீட்டாத பெரியவங்களுக்கு முன்னாடி கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் டப்புன்னு போட நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்ட்டு அப்படியே கீழே போட்டு, உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வாய் முணுமுணுத்துட்டு போய் உட்காடுறாங்க. நம்ம சுகியும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சாப்பிட எடுத்து வைக்க, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு குட்டி சாட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கும் சுகா ரிலேட்டிவ்ஸ் தான் ஓகேங்களா. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து சிட்டியில் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் விஷயமாக வெளில போயிருக்கோம் தான். ஸோ ஓகேங்களா, நம்ம சுகா இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட அம்மா தான், சுகா நீ அவங்க 2 பேருக்கும் அந்த ஊருக்குள்ளே இருக்க எல்லா ஏரியாவையும் சுற்றிக்காமே, அவங்களுக்கு ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கணுமா, நேச்சர் பிளேஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட தோப்பு இந்த மாதிரிலாம் கூட்டி போவோம், அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு, அம்மா இதை கூட்டி போகிறதுக்கு வேறு யாரும் உனக்கு கிடைக்கலையா, நான் தான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சுகாவோட அம்மா அப்படியே முறைச்சி ஒரு லுக்கு விட நம்ம சுகா ஓகே ஓகே இதில் என்ன இருக்குது, கூட்டி போயிட்டா போச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வாங்க அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுகா நம்ம டியாங்க கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக அப்படியே வந்துட்டு இருக்கு. நம்ம சுகா ஜங்குக்கு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா அங்கேருந்து கத்திட்டு ஓடியாரன், டேய் மச்சான் நானும் வரேன்டா அப்படின்ட்டு கத்திட்டு ஓடியாரன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா கைன்னு ஓடியாந்துட்டு இருக்கான். சரின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லாருமே அப்படியே ஒத்துமையாக போய்கிட்டு இருக்காங்கடா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ளார்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரு, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா வாத்து, இந்த மாதிரி குருவிங்க குளிக்கிறது, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிறது அப்படின்ட்டு நிறையவே நேச்சராக நிறையா இருக்குது. அந்த ஃப்ளார்ஸ்லாம் உந்து கொட்டுறது அப்படி இப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்கான். அது தெரியாமல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் சவுண்டு சுத்தமாகவே இல்லையே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே படுத்துட்டு கூர்மையாக பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். யாருக்குமே புரியல. என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே கிட்டத்தில் போகிறாங்க. அப்படியே போயிட்டு இப்படி படுத்திருந்தேன்னா வச்சுக்க வண்டி விட்டு ஏற்றிடுவாங்க. ஏதோ மரக்கட்டை கிடக்குன்னு நினச்சிட்டு அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்ல நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா டபக்குன்னு திரும்பி பார்க்குதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுகா கேட்க நம்ம ஜங்குக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் தெரில அப்படிங்க. அப்படியே தான் நம்ம என்ன அப்படின்ட்டு ஒரு அதட்டுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குட்டிக்கூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வண்டு ஒன்று இருக்குடா. அது ரொம்பவுமே அழகாக இருக்குது. அது பிளாக் கலர் வண்டு, ஒயிட் கலர் டாட்டு போட்ட மாதிரிக்க அப்படியே பார்டரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் இருக்குது. சம்திங் ஒரு ஸ்பெஷலாக லைக் இருக்க பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரொம்பவுமே அழகா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அதெல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கும் அது அந்த தண்ணிக்குள்ளக்க போயிட்டுருக்கு. ரொம்பவுமே அழகா அதை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கிளியராக நம்ம ஜங்குக்கு ஃபோட்டோ எடுக்குதான். அதை பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடுது. சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம சுகாக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ணால் அப்படி தான் பண்ணுவாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு நம்ம ஜங்கு பார்த்தா அப்படியே ப்ரௌடாக சொல்ல நம்ம சுகா தான் என்ன ஸ்பெஷல் கர்மாந்திரமோ ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக எடுக்கத்தல அப்படின்ட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம சுகா அப்படியே போயிடுவான். நம்ம ஜங்குக்கு பேண்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னா அது குளிக்க பிடிக்கலங்கிறான் பாரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம சுகா தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காண்டா. நம்ம ஜிமினா தான் அவனை கண்டுக்காதீங்க ஆனால் உங்கள் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாங்க. என்ன ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டியாங் பார்த்தினாக்கா நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு முடியாதாங்க. நோ ப்ளீஸ் அவங்க எடுக்கட்டும் நீங்கள் எடுக்கலாம் இன்னொரு தாட்டம் எடுக்கலாம் ப்ளீஸ் எனக்கு அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியே பார்த்தா நம்ம ஜங்குக்கும் ஓகே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா போஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறான்டா. அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜிமினா தான் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ காமிக்கலையா அப்படிங்க உங்களுக்கு ஃபோட்டோ நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு நான் க்ளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ கையிலே கொடுத்துறேன் ஃப்ரேமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக தான் நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா இங்கிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டாங்க அங்கிட்டலாம் நான் வரல நான் இந்த பக்கமாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே 2 பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிற மாதிரிக்கேன். நம்ம டியாங் பார்த்து ஓகே ஜங்குக் நீ அவங்க கூட போ நான் ஜிமினா கூடயும் கைன் கூட இங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பார்த்தினாக்கா அப்படியே தனியாக செப்பரேட்டாக போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா அப்படியே போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா போயிட்டு இங்கே பாரு இதுதான் எங்கள் தோப்பு நீ இதுக்குள்ளக்கா போயிட்டு இங்கே என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோ ஓகேவா அப்படின்ட்டு பம்பு செட்டு இந்த தண்ணி ஊற்றுற இடம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம சுகா அப்படியே உட்காந்துருந்த தண்ணியில் விளாண்டுட்டு அப்படியே இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு சுகாவே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா அந்த ஏரியாவில் அப்படியே செப்பரேட்டாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஓடுறத ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் மரம் அப்புறம் அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா அப்படின்ட்டு பறக்கிறது நடக்கிறது ஊடுறதுன்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா லாங்காக இருக்குது உள்ளடிக்க சுத்தமாக எதுவுமே தெரில. அவனுக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காற்றெல்லாம் உள்ளே போக வைக்க சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கேட்குங்களேன் கொய் அப்படிங்கிற மாதிரிக்கா அந்த மாதிரி கேட்கு ஜங்குக்கு ஒரு மாதிரிக்கு அள்ளு விட்டுடுது. அவ்வாட்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் போயிட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க பூஃப் அப்படின்னு நம்ம சுகா தான் பின்னாடி வந்து கத்த நம்ம ஜங்குக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு அங்கிட்டு ஓடிடுறான்டா. நம்ம சுகா தான் அப்படியே நின்றுட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டு அவனுக்கு வயிறை பிடிச்சிட்டு அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறான். நம்ம ஜங்குக்கு தான் முன்னாடி போய் அப்படி நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி டெவிலைஸாக பார்த்துட்டு இருக்கான் மிஸ்யூஸாக. நம்ம ஜங்குக்கு தான் ஃப்ராடு அப்படின்ட்டு எதுக்கா அப்படி கத்துன அப்படிங்க அப்படின்ட்டு நம்ம சுகா அது வந்து எதுக்காக நீங்கள் கத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தாக்கா அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு தான் சரியான ஃப்ராடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா 2 பேரும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்கடா. அப்படியே ஒரு இடத்துல பார்த்தினாக்கா நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மரத்துக்கிட்ட சாஞ்சிட்டு அப்படியே பார்த்தினாக்கா அங்கிட்டு ஓடக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி இந்த மாதிரிக்கெல்லாம் மேய்ப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே இருக்கான். நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா அப்படியே சுகா பார்த்தபடியே நின்றுட்டு இருக்க நம்ம சுகாவுக்கு சென்ஸ் ஆகுது. அப்படியே பார்த்தினாக்கா டபக்குன்னு திரும்பிட்டேன் என்ன அப்படிங்கிறான். நம்ம ஜங்குக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை அது வந்து அப்படிங்க என்னத்துக்கு இப்போ நீ இப்படி பார்த்த அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா கிட்டத்துலேயே போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி படங்குது. அப்படியே பார்த்தினா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். நம்ம சுகா தான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு என்ன நடிக்கிறியா நீ என்ன தானே நேரம் பார்த்துட்டு இருந்தா அப்படின்ட்டு நம்ம சுகா கேட்க நம்ம ஜங்குக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா அப்படியே பார்த்துட்டு இல்லையா
நீ என்ன பார்க்கல அப்படின்ட்டு கிட்ட போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இடிச்சுக்கிட்டுறாங்க. இடிச்சுட்டு அப்படியே திரும்பிட்டு இங்கிட்டு திரும்ப நம்ம சுகர் பக்கத்தில் வந்துடும். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்கு கொஞ்சம் ஹைட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா ஒரு டிப்டோயாக நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா ஜங்குக்கே அப்படியே பார்த்துட்ருக்காங்க கூர்ந்து. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கட்லாம் அந்த மாதிரி வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வேர்த்து ஊற்றுது எனக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா விட நின்றுட்டு இதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு நம்ம சுகா ஒரு சவுண்டு போட எதுக்கா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கேட்குறாங்க. நம்ம சுகா தான் நீ என்னை பார்த்ததை நான் பார்த்தேன், நீ பொய் மட்டும் சொன்ன அப்படிங்காங்க. நம்ம ஜங்குக்கு சொன்ன இல்லை உண்மையாகவே இல்லை அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா டக்குன்னு உன்னோட கையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்கு கூட ஹிப்பில் கையை வச்சு டபக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிள்ளி விட்டுறான். நம்ம ஜங்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க அப்படின்னு நம்ம சுகா ஒரு சவுண்டு போடுறாங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அது நீ பார்த்ததை ஒத்துக்கலை, உனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னும் க்ளோஸ்அப்பில் போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்கு கூட ஷர்ட்டை தான் இறுக்கி இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே மூச்சு வாங்குது வேர்த்து. இப்போ பார்த்தா என்ன இப்போ பார்க்கக்கூடாதா என்ன, சும்மா சுற்றி பார்த்தேன், நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க ஸோ பார்த்தேன் அப்படிங்கிறான். நான் சுகா தான் அப்படி ஒத்துக்க, எதுக்கா என்ன அப்படி குருகுன்னு பார்த்த அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தேன், ஐயோ இவனை பார்த்தது தப்பாக போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் ஒரு யோசனையில் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உண்மையாவா? ஆமாம் உண்மையாக தான். சரி ஓகே போ, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே நம்ம ஜங்குக்கு கண்ணை அப்படியே கூந்து 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்போ தான் ப்ரீத்தே வருது. அப்படியே பார்த்தினாக்கா ப்ரீத்தை அப்படியே நல்லா இழுத்து விட்டுட்டு அப்பா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துட்டானே கடவுளே விட்டா எனக்கு ப்ரீத்தே நின்றுருக்கும். ஓ ஃப்ராடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்கும் ஜிமினும் பார்த்தீங்கன்னாக்கா கையை கோர்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம கெவின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிற்காம வாயை மூடாமல் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கான். 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே உங்களை பார்த்ததுமே ஏய் வந்துட்டிங்களா அப்படின்ட்டு நம்ம சுகா கேட்க நம்ம ஜிமினா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் பேசிட்டு அப்படியே எல்லாருமே போகிறாங்களா வீட்டுக்கு. அப்படியே நைட் டைம் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற டயத்தில் தான் அப்படியே டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதாவது நம்ம சுகாவோட அப்பா, அப்புறம் அவங்க அம்மா, தென் நம்ம டீகுக்கு ப்ளஸ் நம்ம சுகா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா மாமாவுக்கு அதை எடுத்து வை அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அப்படியே ஜங்குக்கு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு ஓகேம்மா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்டில் இருக்க அப்படியே ஃபுட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு கிராஸ் பண்ணி நம்ம டியாங்கு போயிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்ருக்காங்க. நம்ம டியாங்கு டப்புன்னு வந்து பார்க்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்மெயில் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்க நம்ம சுகி தான் என்ன பண்ணுற சுகா, நான் உன்னோட மாமாவுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டியாங்கும் வை இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் உன் மாமாவுக்கு தானே ஒன்று வைக்க சொன்னேன், நீ அங்கே போய் வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகா தான் என்னோட மாமா அவன் கிடையாது இவங்க தான் அப்படிங்க. நம்ம சுகி தான் அவன் இவன் பேசுகிறவளை வச்சுக்காதான், அவனுக்கு ஒன்றை விட 2 வயசு மூப்பு தெரியுமில்ல அப்படிங்க. நம்ம சுகா தான் அதனால் என்ன அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு மார்ச் பார்க்குறாங்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிக்கிட நம்ம சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்க எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்னோடய மாமா யாருன்னு கேட்கும்போது டியாங் மாமா தான் என்னோட மாமான்னு சொன்னாங்க. இல்லை அந்த பர்சன் தான் இவங்க தான் என்னோடய மாமான்னு சொல்லி டியாங் மாமாவை காமிச்சாங்க. ஸோ டியாங் மாமா தான் எனக்கு மாமா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஜலாஸ் ஆகுது. அப்படியே பார்த்தினாக்கா நம்ம டியாங் முறைச்சி பார்க்க நம்ம டியாங் நீ தானடா மாட்டி விட்ட, என்ன அப்படி பார்க்குற, நீ அனுபவி அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா நம்ம சுகா தான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் வாடகை போய்ட்டு திரும்ப உட்காந்துருக்கான். அப்படியே பார்த்தினாக்கா எல்லாருமே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுகா தான் சுகா ஜங்குக்கோட ரூமில் போயிட்டு பெட்லாம் ரெடி பண்ணி வச்சிரு, ஜங்குக்கு அவ்வளோ தெரியாது எது எங்கே இருக்குன்ட்டு, ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் மேம் தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன் போங்க அப்படிங்க. சுகா அப்படிங்கிறாங்க. ஓகே போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே மிஸ்டர் மின்னு தான் அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு சுகி அப்படிங்கிறாங்க. அவன் வர சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்க. உன் வளர்ப்பு தானே, நீ தானே சொல்ல கொடுத்த அப்படிங்கிறாங்க.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மிஸ் அபின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாரி அப்படின்ட்டு அப்படியே ஓடிடுறாங்க குடுக்குன்னு. அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பார்த்தா நம்ம சிவா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட ரூமில் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கேண்டில் தண்ணி என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு போட்டுக்கிறதுக்கு அவனுக்கான பஜாமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. டவலு அது இதுன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து படுக்கிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துட்டு அந்த டோர்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அமேசிங்காக பார்த்துட்டு இருக்காங்க ரசிச்சுட்டு. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே அப்படியே முணுமுணுன்னு சாங்கெல்லாம் பாடிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவுக்கு பாக்கெட்லேருந்து திடீர்னு ஃபோன் கால் வந்து சவுண்டாக வருது. அந்த பாட்டு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா சுகா ஃபோனை எடுத்து பேசுகிறானோ இல்லையோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் டெங் டெங் டெங்னுட்டு. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு சிரிப்பாக வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுகா தான் ஐயோ ஃபோன் கட் ஆயிடுச்சே அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனை எடுத்து பார்க்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா கைண்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அப்படி இவனுக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போயிட்டு அப்படிங்க நம்ம சிவானந்த் திரும்பிட்டு என்ன அப்படிங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் ரெடியா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு என்ன உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்க நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே மனசுக்குள்ளே கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் என்ன அப்படின்ட்டு திரும்ப கேட்குறாங்க சவுண்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ரிலேஸ் ஆகிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை அதை தான் சொன்னாங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போனா தூங்கு அப்படி சொன்னாங்க. ரெடி பண்ணிட்டான். இங்கே பாருங்க மிஸ்டர் எக்ஸ் மாமா நீங்கள் என்கிட்டேருந்து இந்த வேலை வாங்கணும் மட்டும் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதை மறந்துடுங்க. இல்லை அப்படி கண்ணு ரெண்டு அந்த முட்டை கண்ணு வச்சுருக்கீங்களா முட்டை கண்ணு அது ரெண்டு பிடுங்கிடுவேன் அப்படின்ட்டு நம்ம சுகா பற்றினாக்கா அப்படியே மிரட்ட நம்ம ஜங்குக்கு பற்றினா கொஞ்சம் அள்ளு விட்டுருது ஏன்னா அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போகிறாங்க. அது என்கிட்ட கிட்ட வர விளைச்சிக்காதீங்க வேலை வாங்குற விளைச்சிக்காதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்லே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் அப்படியே விளையாட்டு அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு அவனோட ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே பெட்டில் வந்து படுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டக்குனோட மைண்டில் கிளிக் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குனு ஓடி போயிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு அப்படியே அவன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்கான். அதே பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினா ஃபோட்டோ எடுத்துப்பான்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினாவோட ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஃபோட்டோ பார்த்தாக்கா சுகாவோட தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா வந்து போஸ் கொடுத்துப்பான் இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா வந்து அந்த ரிவரை அதாவது இந்த தண்ணிலாம் ஓடிட்டுருக்கும் இல்லையா அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் பார்த்துட்டு ஒரு மாதிரி முணுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புல் மாதிரிக்க ஒன்று கையில் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அடிச்சுட்டு அப்படியே தொண்ணு துருன்னு பேசிட்டு ஒரு மாதிரிக்கு முணுத்துட்டு அப்படியே கல் இருந்தால் அதை அடித்து துரத்திட்டு அப்படி அதை கூட விளாண்டுட்டு அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு வளைச்சி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கான்டா. அவ்வளோ ஃபோட்டோவுமே நம்ம சுகா அழகாக க்யூட்டாக இருக்குதான். நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அண்ணா எவ்வளோக்கு க்யூட்டாக இருக்கானோ அவ்வளோ டெவிலைஸாக இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மச்சான் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டானா அப்படின்ட்டு என்னாச்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அது ஜிமினாவோட நம்பர் வாங்கித்தாடா மச்சான் அப்படிங்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க என்ன அந்த ஊருக்குள்ளே அடி வாங்க வைக்கலாம் பார்க்குறியா நான் அப்படி சொல்லி கேட்க நம்ம டியாங்க தான் டேய் இல்லைடா சுக்கா கிட்ட கேட்டால் தருவான்ல அப்படிங்க நீயே போய் ஸ்ட்ரெயிட்டாக கேள்றா என்னையாண்டா மாட்டி விட்ற இல்லைடா உன்னோட அத்தை பையன் தானேடா நீ கேட்டால் உனக்கிட்ட வாங்கி கொடுப்பான்ல அது மட்டும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காதடா அவன் எனக்கு மட்டும்தான் செய்ய மாட்டான் நீ கேட்டு பாரு கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம டியாங்க தான் டே மச்சம் ப்ளீஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி போடுறான் ப்ளீஸ்டா அப்படின்ட்டு அப்படியே கெஞ்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவனோட கண்ணத்தெல்லாம் போட்டு ஒரு மாதிரிக்கு புசுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கையை தட்டி விட்டு கடவுளே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் வெளில வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஹாலில் உட்காந்துட்டு கார்ட்டூன் சேனல் வச்சு அப்படியே பார்த்துட்டு கக்க சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது. இவ்வளோ வயசாகி சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் போயிட்டு சுகா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் தெரியுமாட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஒரு ஹெல்ப்பு என்ன அப்படிங்க இல்லை அந்த மாதிரி கிடையாது நான் வேலை வாங்கலை எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க. நம்பரா அது என்ன நம்பரு அது வந்து
அது ஜிமினாவோட நம்பரு எதுக்கு? அ அது அது எனக்குல்ல. அப்புறம் அது வந்து அது அது வந்து டியாங் கேட்டான். "டியாங் மாமாவா? எதுக்கு?" அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாரிக்க பார்க்குறான். எதுக்கு இப்போ டியாங் சொன்னாக்க நம்ம ஷுகாக்கு உடனே ரியாக்ஷன் மாறுது அப்படின்ட்டு. "ஆ தெரியல அவன் கேட்டான்" அப்படிங்கிறாங்க. ஆ தியாகு மாமாக்கு எதுக்கு ஜிமினாவோட நம்பரு? சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது பிடிக்கல. ஏன்னா, இவனுக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாரிக்க மிரட்டுற மாரி பார்த்துருப்பான். அதே இது டியாங் பார்த்தீங்கன்னாக்கா படபடன்னு ஆயிட்டு ஒரு மாரி கேட்டுருப்பான். ஸோ, அவனுக்கு வந்து பிடிக்கவே இல்ல அந்த விஷயம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, "ஏன் டியாங் கேட்டா குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல டியாங் மாமா கேட்டா குடுக்க மாட்டேன்லாம் கிடையாது. ஆனா எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நான் கேட்டா குடுப்பியா? அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு? அப்படி சொல்லிட்டு திரும்ப மொறப்பா கேட்க, இல்ல எனக்கும் வேணும் அப்படி சொல்றாங்க. ம். அதெல்லாம் குடுக்க முடியாது. ஏன் குடுக்க முடியாது? அது ஆ எதுக்கு ஜெமினியோட நம்பர் உங்களுக்கு வேணும்? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அதனால கேட்டேன். ம். அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு வேணா ஜிமினாட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பிட்டு அப்படியே திரும்ப டீய பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் அப்பயே நான் சொன்னேன் இவன் எனக்கு குடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு நம்ம டியாங்கிட்ட சொல்ல நம்ம டியாங் தான் உனக்கிட்ட போய் கேட்டேன் பாரு நானே போய் கேட்டுக்கிறேன்டா அப்படின்ட்டு நம்ம டியாங் அப்படியே வர்றாங்க. நம்ம ஜங்குக்கு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டியாங் வந்துட்டு சுகா அப்படிங்கிறாங்க. சுகா டக்குன்னு திருப்பிட்டு, மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கா நீ இப்போ என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? சரி நம்ம கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல பிடிக்கலன்னு இல்ல. இருந்தா ஜங்குக்கு தானே உன்னோட மாமா. ஜங்குக்கு வந்து ஆமா இல்லன்னு சொல்லல. ஆனா உங்களே என்ன மாமா குடுக்க பிடிச்சிருக்கு. ஏன் ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பத்தினாக்கா ஒரு மாரி கேட்க, நம்ம டியாங்கு அப்படியே கல்ப் பண்ணிட்டு, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அ ஓகே அத விடு அ ஜிமினோட நம்பர் கிடைக்குமா? ஜெமினாவோட நம்பரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மிஸ்யூஸா கேட்க, நம்ம டியாங்க தான் ஒரு மாரி ஷை ஆயிட்டு, இப்போ ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நடக்கட்டும் அப்படின்ட்டு நம்பர் குடுக்குதாங்க. நம்ம டியாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாப்பி ஆயிட்டு, அப்படியே துள்ளி குதிச்சுட்டு மேல ஓடியார்றான். இது எல்லாத்தையுமே ஜங்குக் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மாரி கொஞ்சம் இதா இருக்கு. அப்படியே ஜெலஸ் ஆகுது. ஏன்னா நம்ம சுகாக்கு நம்ம வந்து ஜங்குக்க வந்து மாமான்னு கூப்பிடவே மாட்டான். டியாங்க மாமான்னு கூப்பிடுறது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஒரு மாரிக்க சேட் ஆயிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறான். நம்ம டியாங் தான் அப்படியே ஹாப்பி ஆயிட்டு ஓடியாந்துட்டு நம்ம ஜங்குக் பார்க்க ஜங்குக் பார்த்தீங்கன்னா சேடா உட்காந்துருக்கான். நம்ம டியாங் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா இல்ல அப்படிங்கிறான். ஒண்ணும் இல்ல அப்படிங்க. நம்ம டியாங் விடுற மாரி இல்ல. நீ சொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி கேட்க நம்ம டியாங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு சொல்றோம். அந்த மாரிக்கா அவன் என்ன மாமானே கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம டியாங்கும் டேய் நீ அவன அப்பவே ஒழுங்கா மாமான்னு சொல்லி மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, அவன் உனக்கு நல்லா கவனிச்சிருப்பான்டா. என்ன கவனிக்கிறது மாரி அதிகமா கவனிச்சிருப்பான். நீ அதான் வாய குடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட. இப்ப பாரு உன்ன மதிக்க கூட மாட்டேங்கிறான். உனக்கு இது தேவையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி பவுட் பண்ணிட்டு, டேய் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுடா. நான் சும்மா அவன டீஸ் பண்ணலான்னு தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உன்னோட டீசிங் எந்த லெவல்ல வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தியா? இப்ப மாட்டிக்கிட்டு தாவி அப்படின்ட்டு, நான் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பால்கனிக்கு ஓடிட்டு அப்படியே நம்ம ஜிமினாக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேருமே நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜங்குக்கு, அங்கேருந்து இங்கே வந்து இவன்லாம் கமிட் ஆயிட்டான். நான் தான் இன்னும் சிங்கிளா இருக்கேன். அப்பையிலேருந்து இவன் இந்த சுகா என்னை இப்போ வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னை பார்த்தா ஒன்றுமே தெரியலையா என்ன? என்னை பார்த்தா அவனுக்கு பிடிக்கலையா? நான் என்ன அவ்வளோ நல்லாவே இல்லையா? அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னாக்கா ஷர்ட்டு இதெல்லாம் அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஃபீச்சர்ஸ் அவனே பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான். நான் நல்லா தானே இருக்கிறேன். டியாங் அழகு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனை மாதிரியே நானும் அழகு தானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு சேடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சுகா கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேங்கிறேன் கொஞ்சம் கூட ஒழுங்காவே அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்கும் ஜங்குக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு ஏறி போகிறாங்க. அப்படி பஸ்ஸில் ஏறிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் வழியே பார்க்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு பையனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பொழிச்சுன்னு விட்டுக்கிட்டு இருக்கான். அது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் தான். அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுமே புரியல அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பானா? அன்னைக்கு என்னன்னா கைனு கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு என்னன்னா யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த பஸ் நிற்க டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு இறங்கி அப்படியே ஒடியாந்துடுறாங்க. 2 பேருமே தான் அப்படியே உட்காந்துட்டு பார்க்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சனோட காலரை அப்படியே பிடிச்சி இறுகி பிடிச்சிட்டு, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? ஆ வயசானவங்கன்னா என்னென்ன பண்ணுவியா? அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது உனக்கு? அப்படின்ட்டு திரும்ப ஒரு அறை விடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிரௌண்டே நிற்கிது. நம்ம சுகாக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ
உங்கள் அம்மாவுக்கு மரியாதைலாம் கொடுக்குறதுல என்னென்ன சொல்லி கொடுக்கலையா என்ன? அவங்களும் சொல்லி பாவம். ஏன்டா வளரும்போது உனக்கு மூளையோட தான் வளரலையா இல்லையா? அது அவங்க வயசானவங்கடா. கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? அவங்க பாவம் தானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாட்டிம்மா பார்த்தீங்கன்னாக்கா விழ போயிருப்பாங்க. ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, டக்குன்னு அவங்கள இவன் மேலே விழ வரானாக்கா பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வயசான காலத்தில் அப்படியே போயிட்டு பொத்துன்னு விழுந்து அவங்களுக்கு இடுப்பே சுளுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி வலியில் கத்தியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுகாக்கு கோவம் வந்து அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா பொங்கி எழுந்து அந்த பர்சனுக்கு 2 பொழிச்சுன்னு விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கா. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, சாரிப்பா சாரிப்பா அப்படிங்கிறாங்க. வயசுல தான் பெருசன். கொஞ்சம் கூட மூளையும் கிடையாது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, மன்னிச்சிருப்பா மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், அவ்வளோதான் பார்த்துக்கம்மா உன்னைய அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பர்சனோட காலரை அப்படியே தள்ளி விட்ட மாதிரி விட்றாங்க. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுகா கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம சுகா பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு, இல்லை பாட்டிம்மா, நீங்கள் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு பாட்டிம்மா கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி பாட்டிம்மாலாம் பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாக இருக்கும். எனக்கு ஒரு பாட்டிம்மா அந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் பாருங்க இவங்கலாம் இப்படி இருக்காங்க அப்படி சொல்ல அந்த பாட்டிம்மா பார்த்தீங்கன்னாக்கா சுகாவை நல்லா நல்லா திரும்பவும் இப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ சுகியோட பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். சுகி அப்புறம் என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பொண்ணும் ஒன்றா படித்தவங்க தான். உங்கள் அம்மா அடிக்கடி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்டுட்ருக்கேன். ஆமாம், நீ பாட்டி இல்லைன்னு கவலைப்படுறாத. இனிமே நீ என்னை வந்து உன்னோட பாட்டியை நினச்சிக்க ஓகேவா? நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். உனக்கு அந்த உரிமை இருக்குது ஓகேவா? என்னோடய வீடு இனிமேல் உன்னோட வீடு மாதிரி அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாக்கு அப்படியே ஹாப்பியாகிடுது. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே பார்த்தினாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அப்படியே கண்ணு கலங்கினா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம டியாங்க தான், டேய் மச்சான் அப்படிங்க. என்னடா அப்படிங்கிறான். டேய் உனக்கு கண்ணு கலங்குதுடா அப்படிங்க. கண்ணு கலங்குதா அப்படின்ட்டு அப்படியே தொடச்சி பார்க்குறாங்க. கண்ணீராக இருக்குது. நான் எப்படா அழுக ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு மனசுக்கு நினச்சிட்டு, டேய் நீ இவ்வளோ வீக் பர்சனாடா அப்படின்ட்டு நம்ம டியாங்க கேட்க. வீக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சென்டிமெண்ட்டு அவ்வளோதான். பார்த்தியா இல்லையா சுகாவை, எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்ல அப்படிங்க. அவன் நல்ல பையன் தான்டா, நீ எப்படா இவ்வளோ நல்ல பையனா மாறின? ஏய் அப்படின்ட்டு திரும்பி பார்க்க நம்ம டியாங்க தான், ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா இருக்காங்க. அப்படியே பார்த்தினாக்கா கொஞ்சம் நாள் போகுதுடா. நம்ம சுகா பார்த்தினாக்கா ஊருக்குள்ள இருக்க பக்கத்து ஏரியா அந்த மாதிரிக்கெல்லாம் கூட்டி போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பக்கத்தில் எட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படி அந்த மாதிரிக்கு இதுக்கெல்லாம் நம்ம டியாங்கும் ஜங்குக்குமே போயிட்டு வந்துடுறாங்கடா. அப்படியே தான் ஒன் டே பார்த்தினாக்கா நம்ம ஜங்குக்கு நம்ம சுகாவோட காலேஜுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தினாக்கா நம்ம சுகி வந்து பார்த்தினாக்கா கூட்டிகிட்டு போடா, அங்கேயும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் தெரியலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான், ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? காலேஜெலாம் வந்தால் எல்லோரும் வெறிக்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குடா வெறிக்க பார்க்குறாங்க அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கு தான், அதான் நான் காலேஜுக்கு போனால் என்னை யாருன்னே யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி அவ்வளோ பெரிய காலேஜில் என்னையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம சுகா முறைச்சி பார்த்துட்டு அப்படி இருக்காங்க. நம்ம சுகி தான், அப்புறம் என்ன போங்க அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சுகா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, நம்ம ஜங்கு தான், அது வந்து மச்சான் கிளம்பலாமா அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தினாக்கா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் கிளம்பிட்டு அப்படியே பார்த்தினாக்கா எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா ஒரு பைக் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தினா கைனூர் பைக்கு, நம்ம ஜிமினா ஒரு பைக்கு அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தினா பைக் வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. நம்ம டியாங் பார்த்தினாக்கா வந்த உடனே பார்த்தினா குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜிமினாக்கு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். வந்துட்டேன் அப்படிங்க. நம்ம ஜிமினா பார்த்தினாக்கா 2 பேருமே அப்படியே லவ்லி டவுலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கையில் தான், டேய் மச்சான் எங்கடா அப்படின்னு கேட்க, தெரியலை வருவார் சார் இரு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக ஜீன்ஸு ஒரு ப்ளூ ஜீன்ஸ் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷர்ட் ஒன்று அப்படியே போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு தான் கிட்ட வந்துட்டேன். போகலாமா அப்படிங்கிறாங்க. சுகா தான். அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்க பைக் எடுத்துகிட்டு போகிறாங்கடா. அப்படியே போகும்போது பார்த்தினாக்கா நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தினாக்க ஸ்லோவாக போ ஸ்லோவாக போ ஸ்லோவாக போன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம சுகாலாம் அதெல்லாம் கண்டுக்கணுமா இல்லை? இப்படிலாம் போனால் நான் காலேஜுக்கு டைமுக்கு போக முடியாது. ஆல்ரெடி உங்களால டைம் ஆயிடுச்சு. நீங்கள் பெசாட்டுக்கு வரீங்களா அப்படின்ட்டு அப்படி வந்து செம்ம ஸ்பீடாக பைக்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்க கடவுளே அப்படிங்கிற மாதிரிக்கே நம்ம சுகாவை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இறுக்கி ஹக் பண்ணி அப்படியே பார்த்தினாக்கா ஹெட்டு நம்ம சுகாவோட ஷோல்டருக்கு பின்னாடிக்கு அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சுகா பார்த்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த ஸ்பீடுக்கே எப்படி இருக்காங்க, நான்லாம் ரைஸ் பண்ணுறத பார்த்தா எப்படி அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்க ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தினா காலேஜில் கொண்டு நிறுத்திட்டு, மிஸ்டர் மாமா, எக்ஸ் மாமா
எந்திரிக்கிறீங்களா காலேஜ் வந்தாச்சு அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். வந்துட்டம்மா நல்ல வேளை கடவுள் என் உயிரை காப்பாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி மேலே பார்த்து அப்படியே கும்பிட்டுக்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு அப்படியே கண்ணை உருட்டிட்டு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சுகா பின்னாடியே அப்படியே ஒரு பப்பி மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸு அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு பார்த்து ஆவுன்ட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே நீட்டாக கிளம்பி வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அப்படியே தெரியுது. பார்த்தீங்கன்னாக்கா வெளிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரிக்கா அப்படியே காட்டி கொடுக்குது அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக இரிட்டேட்டிங் ஆகுது. அவனை அறியாமலே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு அவனோட கையை பார்த்தீங்கன்னா அவன் ஜங்குக்கோட கையை சுற்றி அப்படியே அந்த பிரைடெல்லாம் நடந்து வருவாங்க இல்லையா அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு பண்ணி இப்படி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகா தான் டக்குன்னு திரும்பி அப்படியே நம்ம ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்துட்டு ஏன்னா அப்படிங்கிறாங்க. அது 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 வந்து ஒன்றும் இல்லை இல்லை எதுக்கு இப்படி வந்து பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மறைச்சிக்கிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு கீழே குனிஞ்சு பார்க்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு கிளிக் ஆகுது. அப்படியே சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட கையை அவனும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரிக்கே பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு ஹோல்ட் பண்ணாதுமே ஒரு மாதிரி படப்படப்புன்னு ஆயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு ஷை ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைம் தான் ஆகுது. ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்கெட் பாலுக்கான ட்ரைனிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா வந்து ஜங்குக்கிட்ட நீ போங்க போங்க நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜங்கு பார்த்தோன்னா இல்லை நாங்கள் உன் கூடயே வரோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதாவது நம்ம ஜிமினா ப்ளஸ் வந்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே எல்லாருமே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே உட்காந்துட்டு நம்ம சுகாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஜெர்சியை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து அதாவது பாஸ்கெட் பாலுக்கான அந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் கோடு அதை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து போட்டுட்டு அப்படியே வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பேண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அந்த ப்ளூ கலர் ஹேருக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஃபோர்கெட்டில் அந்த முடி வந்து விழுகிறது அந்த பேண்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கையில் அந்த பாலை பார்த்தீங்கன்னாக்கா வச்சுட்டு ஒரு மாதிரிக்கு ரோலை பண்ணி சுற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அட்மைட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சுகாவை தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக்கு ஃபோட்டோஸ் இப்படி இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜெகக்கோட கண்ணு எங்கேயுமே போகலை. நம்ம சுகாவே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்காங்க. அழகாக கேட்ச் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரோல் அப் பண்ணி அவ்வளோ ஸ்மூத்தாக விளாண்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. அவ்வளோ கூலாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு எந்த ஒரு இதுவுமே மிஸ் பண்ணல. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க மாற்றிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேட்ச் ட்ரைனிங்கும் அப்படியே முடியுது. முடிஞ்சாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டியாங்கு எல்லாருமே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போகிறாங்க. நம்ம டியாங்கு ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வெளில இருக்கோம் வாங்க அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா சுகாக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பசங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டுருக்காங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா டேய் மச்சான் பார்த்தியா இன்னைக்கு சுகாவை அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நின்றுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சைலண்டாக அவனுக்கு நின்றுட்டு கேமரா செக் பண்ணுற மாதிரிக்கே அப்படி நின்றுட்டுருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பாக அவனுக்கு நின்றுட்டு டேய் இன்றைக்கி நான் பார்த்தேன்டா இன்றைக்கி அவன் விளாடும்போது பார்த்தேன் தெரியுமா அவனுக்கு ஹிப் இருக்குல்ல ஹிப்புக்கு பின்னாடி லைட்டாக ஒரு மச்சம் இருக்குடா செம்மையாக இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கு சும்மாவே நச்சுன்னு இருப்பான் மச்சத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்க நம்ம ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி கேமராவை போட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா அங்கேருந்து வர்றாங்க. சுகா அங்கேருந்துட்டு நீங்கள் போகல அப்படின்னு கேட்க அப்படியே நம்ம ஜங்குக்கு இல்லை போகலாம் டியாங்கும் ஜிமினா வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகா போகலாமே இந்த ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறாங்க. அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா டேவி நான் போகிறேன் நீ வரையலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பசங்க வந்து இந்த சான்ஸ் எப்படி விட முடியும் நானும் வரேன் பார்க்கணும்ல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பல்ல கழிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போக அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு சுகா அப்படிங்கிறாங்க. சுகா இருந்துட்டு என்ன சொல்லுடா அப்படின்ட்டு கேட்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீ சூப்பராக நல்லா ப்ளே பண்ண அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு
இதில் என்ன இருக்குது எப்போ தான் ஆடுறது தானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே உள்ள லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாக்கரு கொஞ்சம் நம்ம சுகாக்கு கொஞ்சம் எட்டாத மாதிரியே கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எக்கி எக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மச்சத்தை பார்த்தா இல்லையா, ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா பர்ற பர்ற அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. நம்ம சுகாவோட ஹிப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஒரு மச்சம் இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு லிப்ஸை போட்டு இங்கே பாடுறா ஸ்மூத்தாக இருக்கான்டா ஒயிட்டாக இருக்கான்டா எனக்கு அப்படியே வேணும்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறிக்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பின்னாடி கேந்து கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுகா டைம் ஆயிடுச்சு போகலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுக்க எல்லாருமே பார்த்தினாக்கா அப்படியே இது பண்ணிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. போகலாமே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரூமுக்குள்ள போய்ட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேசிட்டு நடந்துட்டு அப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா என்னடா இவனுங்க அப்படி கண்ணு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த பசங்க சாரி சாரி சுகா அடிபட்டுருச்சா என்ன அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரிக்கு அப்படியே தொட்டு தொட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தொடச்சி விட்ற மாதிரிக்கு அதாவது வலி இருக்கிற இடத்துல தடவி விட்ற மாதிரிக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு புரியுது அவனுங்க யாருன்னு தெரியுது. அவன் பார்த்துருப்பானே அந்த குருப்பா பசங்க அவங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்க. நம்ம சுகா தான் இல்லை ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா தொட விடாத அளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கையை எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சாரி சாரி அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரம் மறுபடியும் 2 பேரும் பேசிட்டு போய்கிட்டு இருக்கேன். திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம சுகா மேலே வந்து பொத்துன்னு விழுகுறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு டேய் உங்களுக்குலாம் என்னடா வேணும் என்னடா அப்படி வந்து வந்துட்டு இருக்கீங்க அப்பா வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு இருக்க. அந்த பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ சாரி சுகா நாங்கள் பார்க்கல கவனிக்கல அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சுகா வந்து அப்படி தொட்டு தொட்டு ஒரு மாதிரி தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. டேய் போகடாமல அப்படிங்க. அப்போ என்னாச்சு சுகா ஒன்றும் இல்லை நீங்கள் இடிச்சிட்டமே ஸோ வலிக்க மீன் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி போன 2 பசங்க பார்த்தீங்கன்னாக்கா டேய் மச்சான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா குடுன்னு ஓடிப்பிட்டு அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிட்டு பத்தியா முடிச்சிட்டல தொட்டன்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுது. ஆனால் எதுவுமே ஃபேஸில் காட்டலை. அப்படியே அமைதியாக இருக்காண்டா. நம்ம சுகா தான் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பேர் என்னை தொட்டுட்டு பார்த்துட்டு போகிறானுங்க. அவனுங்க பண்ணுறது வேணுக்கிறதுங்கிறது அப்படியே தெரியுது. பாரு மிளம்புட மாதிரி நிற்கிது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு கேரிங்கே இல்லை. இதில் மாமா வேற லூஸு மாமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அவனே திட்டிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அந்த பசங்க பார்த்தீங்கன்னாக்கா சுகா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு. நம்ம சுகா அவனை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி முறைச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா சுகா அப்படின்ட்டு கிட்டத்தில் வர்றாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம சுகா தான் அவனோட கையை பிடிச்சிட்டு பொலிச்சுன்னு கன்னத்தில் ஒன்று விடுறாங்க. அந்த போதர் பார்த்தீங்கன்னாக்கா பசங்கள்லாம் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு சுகா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் இங்கே பாரு நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்ன என்ன மற்றவங்க மாதிரி நினச்சிடாத என்னடா தடவுற என்ன தடவுற அப்படின்ட்டு திரும்ப ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோவம் வந்துடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவை தான் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறது கையை ஓங்குறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இல்லை. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கையை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி விட்டு பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. இங்கே பாரு நான் சொன்னது தான் மற்றவங்கள்ட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடக்காத அப்படின்ட்டு போக நம்ம அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு எல்லாருமே குரூப்பாக மாறிடுறாங்க. ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சுகா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டு கட்டிட்டு அப்படியே தொடுறதுக்காக கிட்டத்தில் வராங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகா பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே நிற்க நம்ம சுகா தான் இப்போ கூட இவன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கே பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு சுகாவை பார்க்கல. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கேமராவே பார்த்துட்டு நிற்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவுக்கு முன்னாடி உள்ள பர்சன் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவை தொடுறதுக்காக கையை நிட்டுறாங்க. அப்படியே கிட்டத்தில் வர நம்ம ஜங்குக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம சுகா கையில் கேமரா கொடுத்துட்டு அந்த பர்சனோட கையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சி அப்படியே உடச்சி விட்டுறான் அந்த கையை. சொட்டக்குங்குது சவுண்டு. அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டக்குன்னு கண்ணத்தில் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்னடா அப்படிங்கிற மாதிரிக்க ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டே உடச்சி அப்படியே பிடிச்சிட்டு என்னடா என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஹார்மோன் ப்ராப்ளமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனை கையை பிடிச்சி உடச்சிக்கிட்டே அப்படியே பின்னாடி நான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. முன்னாடி நடந்து போக அந்த பர்சன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். கை 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 அப்படிங்க கை 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 வலிக்குதா வலிக்குதா அப்படி தானே ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும் பிடிக்காத செஞ்சா உனக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து பார்த்தா அவனுக்கு நிறைய மச்சம் உடம்பு முழுக்க அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஓ உனக்கு நிறைய மச்சம் இருக்கு வந்தால் உனக்கு மச்சத்து மேலே அவ்வளோ ஆசையா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா
அவனோட பேக் இருக்குல்ல, அத பார்த்தீங்கன்னா டக்குனு கழட்டிட்டு அந்த பேக்காலே பார்த்தீங்கன்னாக்கா முதுகுல 2 போடுறான். டக்கு டக்குன்னு போட அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, வலிக்குது 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 சார் விடுங்க விடுங்க விடுங்க" அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம ஜோனுக்கு "வலிக்குதா வலிக்குதா வாங்குடா" அப்படின்ட்டு அப்படி அடிக்க, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி இருந்த மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, திரும்ப நம்ம ஜங்குக்கு தான் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு ஆ இங்க பாருங்க பசங்களா, நீங்கலாம் சின்ன பசங்க. என்கிட்ட வேலைய வச்சுக்காதீங்க அப்டிங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதையும் பார்த்துரலாம் அப்டின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திமிரா நிக்கிறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆய் அப்படின்னு கத்திட்டு ஓடியாடுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் டக்குனு பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்துல இருந்த ஒரு டேப்ல பார்த்தீங்கன்னாக்கா, டம்முன்னு ஒரு தட்ட அது பார்த்தீங்கன்னாக்கா, அதோட டேபிளோட கால் பார்த்தீங்கன்னாக்கா, டக்குன்னு அப்படியே நெளிஞ்சிருது. அது பார்த்தோனே பார்த்தீங்கன்னாக்கா, அவன் அப்படியே மியாவ் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நடந்து பின்னாடியே போயிடுறான். அப்படியே பார்த்தா மத்தவங்களுக்குலாம் அப்படியே ஜெர்க் விட்டுருது. பயமா இருக்குது அவனுங்கள பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் அவன் போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கழட்டி நம்ம சுகா கிட்ட அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக அந்த டிஷர்ட்டோட அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு அந்த ஷோல்டரை ஒரு மாதிரிக்கு பண்ணும் இல்லைங்களா, நெளிச்சிட்டு அப்படியே அப்போ பைசப்ஸு அதெல்லாம் பாடி இதில் கட்டலாம் அப்படியே தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரிக்கெல்லாம் தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அள்ளு விட்டுருது. நம்ம ஜங்குக்கோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டூலாம் செம்ம மாசாக இருக்குது. அவ்வளோ மாசாக இருக்காப்புல. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நக்கலா ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு வாங்க அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சாரி சார் சாரி சாரி அப்படிங்கிறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் அவனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு தான் போங்க முதல்ல போய் படிக்கிற வேலையை பாருங்க அதுக்கப்புறம் மச்சத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சாரி சார் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கெலாம் எடுத்துகிட்டு கேதர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே தெரிச்சு ஓடுறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் ஆ மாமா அப்படிங்க நம்ம ஜங்குக்கு தான் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். நம்ம சுகா தான் பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு பேச நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி படக்குது. ஏன்னா நம்ம சுகா எப்போதுமே சிரிச்சிலாம் அவ்வளோவா நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருக்க மாட்டான். மற்றவங்களாம் பேசுவான். நம்ம ஜங்குக்கு பார்த்தா மட்டும் ஒரு மாதிரிக்க மறைச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மிரட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மைலோட பேச நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. இதெல்லாம் கனவா இல்லை நிஜமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா கையை அப்படியே கிள்ளி பார்க்க அப்படியே வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே கத்த நம்ம சுகா தான் என்னாச்சு மாமா அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை மாமாண்ணா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குதாங்க. ஏன் இப்போ மாமான்னு கூப்பிட்டா பிடிக்காதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட பழைய மூடு அப்படியே வருது. அப்படி நம்ம இல்லை 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 அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட்டேண்ணா அப்படிலாம் ஒன்றும் சொல்லி அப்படிங்க. அப்புறம் அப்போ மாமான்னு கூப்பிடலாம்ல கூப்பிடலாமே தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சுகா பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பார்த்தாங்க முன்னாடி போய்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா பின்னாடி அப்படியே பார்த்தினாக்கா ஐ ஜாலி 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 அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா கேமரா பார்த்தினாக்கா அப்படியே ஹாப்பியாக அப்படியே பார்த்தினாக்கா மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே மாறிக்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தினாக்கா 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போக அப்படியே பார்த்தினாக்கா போயிட்டு நம்ம சுகா தான் அப்படியே பார்த்திங்கன்னா பெட்டில் போய் படுத்துட்டு நம்ம ஜிமினா கிட்ட அப்படியே மெசேஜ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தினாக்கா ஹாப்பி ஆகிட்டு அப்போ சொல்லிவிட்டு அவன் மாமா கிட்ட அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் நான் சொல்ல மாட்டேன் அவங்களே சொல்லட்டும் அவங்களுக்கு பிடிச்சா சொல்லட்டும் நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா தான் டேய் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கான்டா யாராவது கொத்தி தூக்கிட போகிறாங்க அப்புறம் உனக்கு உன் மாமா கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் அப்படின்னா பரவாயில்ல நான் அப்போ நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா தான் ஓ அப்படி ஒரு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தினாக்க இப்படி ஒரு சவுண்டு கேட்க நம்ம சுகா தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகாவோட அம்மா தான் சுகி தான் அப்படியே வராங்க. அப்படியே வந்துட்டு மாம் அப்படிங்கிறாங்க. யார் கூட பேசிகிட்டு இருக்க ஜிமினா கூட. என்ன சொன்னேன் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவியா எப்படி உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் என்னாச்சு மேம் அப்படிங்கிறாங்க. உனக்கு நம்ம வில்லேஜை பற்றி தெரியுமில்ல உங்கள் மாமா சரின்னு சொன்னாதான் நீ யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க உனக்கு நாங்கள் யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க ஒரு வார்த்தை நீ வேணும் நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோவேன் நாங்கள் கண்டிப்பாக ஷூராக அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். அவனுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் உன் கல்யாணம் உன் கையில் கிடையாது உன் மாமா கையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சுகா பற்றி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம வில்லேஜோட ஸ்டைல் ஓகேவா. அவங்க மாமா பையன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் வேணாம்னா வேணான்ட்டுருவோம். ஸோ உன்னோட கல்யாணத்தை நீ முடிவு பண்ண முடியாது அவங்களால தான் முடிவு பண்ண முடியும். அது அவங்க கல்யாணம் இருந்தாலும் சரி உன் கல்யாணம் இருந்தாலும் சரி ஓகேயா உன் குட்டி மண்டையில் புரிஞ்சில சரி போ முதல்ல தூங்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா சுகாட ஃபோனை பார்த்தினாக்கா அப்படியே வாங்கிட்டு ஜிமினா கூட பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம சுகா தான் அப்படியே போயிட்டீங்கனாக்கா
என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா டோர்கிட்ட நின்று நம்ம ஜங்குக்கு கேட்டிருப்பான்டா. அவன் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டுட்டு சுகா அம்மா அப்படிலாம் சொல்கிற கேட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படியே உருண்டுட்டு கிடக்குறான். அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கேன்னு உருண்டுகிட்டு இருக்க நம்ம டியாங்கு தான் அப்படியே பாத்ரூம்லேருந்து வந்திருப்பான். வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்க பிரதேசம் மாதிரிக்கு பெட்லேயே உருண்டுட்டு கிடக்க நம்ம இந்த டியாங்கு தான் மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகலையில அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா படுத்துக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. இப்போ எதுக்குடா எனக்குலாம் அங்க பிரதர்சனம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இங்கே வாங்கி வாங்கி உட்காருங்க உட்காருங்க அப்படின்ட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க. நம்ம டியாங்க பார்த்தினாக்கா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க உனக்கு ஒன்று தெரியுமா இந்த வில்லேஜில் சூப்பரான ஒரு ரூல்ஸ் இருக்குடா அப்படிங்கிறாங்க. என்ன ரூல்ஸு அப்படின்னு கேட்க நம்ம தியாங்கு தான் அது 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 வந்து அப்படிங்க சொல்லுடா அப்படிங்க. ஓகே அது வந்து அந்த வில்லேஜில் உள்ளவங்கலாம் அவங்க அவங்க பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க மாமா வந்து யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன், இப்போ அவங்க மாமா நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா. என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்குமா. அதை வந்து யாராலையும் மீறவே முடியாதான். அவங்க கல்யாணம் வந்து அவங்க மாமா கையில் மட்டும்தானா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டியாங்கு தான் செம்ம ஷாக் ஆகுது. உண்மையிலேடா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. டியாங் பார்த்தினா குடுக்குடுன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறான். நம்ம ஜங்குக்கு ஒன்றே புரியல இப்போ எதுக்கு இவன் இப்படி ஓடுறான் அப்படின்ட்டு. என்னமோ மொத்தம் ஜாலி நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி கண்டிப்பாக சுகா வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போயே சொல்லிட வேண்டியதான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்கு தாண்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒடியாந்துட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டிடி அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா தான் அங்கிட்டேருந்து பேசுகிறது. நம்ம டியாங் பார்த்துட்டு ஜிமினா இந்த மாதிரி ஜங்குக்கு சொன்னான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்ல நம்ம ஜிமினா பார்த்துட்டு ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு மாமா பையன் அப்படிங்க. எனக்கு மாமா பையன் யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன எனக்கு புரியலை அப்படிங்க. எங்கள் அம்மா ஒரே பொண்ணு. ஸோ எனக்கு மாமா பையன்லாம் கிடையாது. ஸோ எங்கள் அம்மா முடிவு இருக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் டியாங் பார்த்தா ரிலீஃபே ஆகுது. அப்பாடி அப்படிங்கிறான். நம்ம ஜிமினா தான் என்ன அப்பாடி அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அதனால தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா தான் என்ன பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டியாங்கு தான் அது வந்து அது வந்து அப்படிங்க என்ன வந்து அப்படிங்க ஜிமினா நாளைக்கு நாளைக்கு தனியாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜிமினாவுக்கு புரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. ஜிமினி ஜிமினி ப்ளீஸ் 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 ஜிமினி அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா சிரிச்சுட்டு ஓகே ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டியாங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டு திரும்பி ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. ரூமில் வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா 32 பல்லும் தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஈனபடியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேனை பார்த்துட்டு அப்படியே கிடக்குறாங்க. கண்ணு ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்குது. நம்ம டியாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கண்ணு மட்டும் தான் தெரியுது. அப்படியே வாயை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மூடிட்டு பல்லு பார்த்தீங்கன்னா டைட்டாக மூடி இருக்கு. அப்படியே சிரிச்சபடியே அப்படியே இருக்காங்க. நம்ம டியாங்கு பார்த்தீங்கன்னாக்கா அள்ளு விட்டுருது. அப்படியே பயந்துட்டு போயிட்டு இந்த ஜங்குக்கு அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு தான் என்னடா அப்படிங்க. நம்ம டியாங்கு தான் அப்போ பயந்துட்டுடா அப்படிங்க. எதுக்குடா பயந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எந்திரிச்சு உட்கார நம்ம டியாங்கு தான் நீ செத்துக்கிட்டு போயிட்டேன்னு நினச்சேன்டா கரண்ட் அடிச்சு செத்துட்டேன்னு நினச்சேன்டா ஏன்டா இப்படி கிடந்த அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அது வந்து நான் எங்கள் அம்மாட்ட பேசினேன்னா எங்கள் அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க சொல்லி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம டியாங்கு தான் ஒரு மாதிரிக்க பார்த்துட்டு இருக்காங்க வேணா லூஸா அப்படிங்கிற மாதிரிக்க அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்றுருக்கும். ஆக்சுவலி பார்த்தா லுக் எப்படி இருந்திருக்கும்னாக்கா இப்போ கரண்ட்டு ஷாக் அடிச்சு சிரிச்சபடியே இருக்கும்போது கரண்ட்டு ஷாக் அடிச்சு விழுந்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரிக்கு தான் நம்ம ஜங்குக்கு வந்து கிடந்திருப்பான். எந்த ஒரு அசைவுமே இருந்திருக்காது. கை ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே செப்பரேட்டாக வச்சுட்டு அப்படியே காலெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தொங்கி கிடந்திருக்கும். அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாக் ஐ பார்த்தீங்கன்னாக்கா மேலே சைடு போயிருக்கும். ஸோ பல் பார்த்தீங்கன்னாக்கா ஈன்னு இருக்க அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டியாங்கு அப்படி தான் கிளிக் ஆகிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு பேனிக் ஆகி ஹார்ட் பீட்டே நின்ற அளவுக்கு போயிருக்கும். அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். காதல் ஒரு கிக்காட்டம் பண்ணும்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி அம்யூஸ்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னாக்கா திரும்பவும் அதே மாதிரி தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் சிரிச்சுட்டு. நம்ம தியாங்கரை பார்த்துட்டு கடவுளே இந்த மாதிரி என்ன மாற்றிடாத அப்படின்ட்டு அவனே பார்த்தினாக்கா போயிட்டு படுத்துக்கிறான்டா. அப்படியே பார்த்தினாக்கா கொஞ்சம் நாள் தான் போகுது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கும் யுகாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். பட் யார் சொல்கிறது அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்க. நம்ம ஜங்குக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு வந்து பயம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னு சொல்லிடுவானோ அப்படின்ட்டு. அதாவது நம்ம ஜங்குக்கு அன்றைக்கி கேட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவும் நம்ம ஷுகாவும் பேசுனது மட்டும்தான் கேட்டிருப்பான். மற்றபடி எதுவும் கேட்டுக்க மாட்டான் ஓகேங்களா. ஸோ குழப்பிக்கிடாதீங்க.
அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு வேளை போய் சொல்லி அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி பார்த்தாலும் நம்ம அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அவன் மனசு வேணும் இல்லையா? ஸோ அதனால அப்படி பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகாவோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இவன் எப்படா சொல்லுவான், சொல்லானா மாட்டானா அப்படிங்கிற மாரிக்கு அவனுக்கு டென்ஷன். நம்மளே போய் சொல்லிருவோமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாரிக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போய்க்கிட்டு இருக்க ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சுகா வீட்டுக்கு தான் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இப்படி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகாட அம்மா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக உட்காந்துருக்க. நம்ம சுகாட அப்பா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்படியே பின்னாடியே நம்ம சுகா வராங்க. அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தான் இங்கே வந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்தாங்க. அதுதான் பையன் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருமே டக்குனு திரும்பி நம்ம சுகாவை பார்க்க, சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இதாகிடுது. டக்குனு பார்த்துக்க ஏன்டா இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிக்கே பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான், அம்மா யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. சுகி தான், அது வந்து சுகா கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க தான் அப்படியே பேசி பார்த்துட்டு, நீங்கள் பாருங்கள், நானும் பார்த்துட்டு இருக்கேன், என் பையனுக்கு பையனை ரொம்பவுமே பிடிச்சிருக்கான். ஸோ அவன் கேட்க சொன்னான், அதனால தான் வந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். பசங்களோட விருப்பம் முக்கியம். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்லாமேன்னு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம சுகி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹஸ்பண்டை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வியோடாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் டல்லாக இருக்குது. கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முட்டை கண்ணை வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஒரு மாதிரிக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுகி தான், இல்லை இதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சுகாவுக்கு பிடிக்கணுங்கிறத விட அதுக்கு முன்னாடிக்கே நாங்கள் அவங்க மாமா கிட்ட கேட்கணும். அவங்க மாமா ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் நாங்கள் எதாவது பண்ண முடியும் அப்படிங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாட அம்மா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணிவிட்டு அந்தக்குள்ளே லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விக்கி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க, என்ன சொல்லண்ணா அப்படி சொல்லி கேட்க, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம ஜங்குக்கு சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய பையனை இருக்கும்போது சுகாவை பார்க்க வந்திருப்பாங்க, அவங்க மரியாதை எழுந்திரிச்சு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களும் அந்த மாதிரி பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு மட்டும் போகல போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இல்லை நானே கண் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமாக மிரட்டி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சுகி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா நானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவனுங்களால வெட்ட சொல்லு, வெட்டி போக சொல்லு. என் பையன் ஒருத்தங்க இருந்துகிட்டு இருக்கான் அப்பையிலேருந்து. இப்படி இருக்கும்போது எவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானா சுகாவா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி திட்டி பேசிகிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க. சுகி தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முடியாது, எங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் இப்போதைக்கு கிளம்பலாம் அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி பரவாயில்லம்மா அப்படின்ட்டு அப்படியே இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் சிரிப்பு அவ்வளோ வருது, அவ்வளோ ஸ்மைல் வருது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அடக்கிக்கிட்டு வாயை பார்த்தீங்கன்னா டைட்டாக முடிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வியோடா அப்படியே ஒரு மாதிரிக்கு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ டெரராக பேசுவாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு, அம்மா இது மாமாவாம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம் உன்னோட மாமாவே தான், நான் சொன்னேன்ல அன்னைக்கே பார்த்தியா அப்படிங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்துட்டு நம்ம டக்குன்னு திரும்பி இங்கிட்டு ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படின்ட்டு நார்மலாக இருக்க மாதிரிக்கே அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சஸ்பீஸாக பார்க்க, நம்ம ஜங்குக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படி ரூமுக்கு ஓடிடுறான் கொடுக்கணுன்னு. நம்ம சுகா ஒரு மாதிரி சஸ்பீஸாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ரூமில் போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா பெட்டில் போயிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கான், எந்திரிக்கிறான், குதிக்கிறான், அப்படியே ஓடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தடப்புறம் அங்கிட்டு சவுண்ட் டம்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. இது பார்த்தினாக்கா கதவுக்கு வெளியில் தான், ரூமுக்கு வெளியில் பார்த்தினாக்கா டியாங்கு தான் கதவுல பார்த்தினாக்கா காதை வச்சுட்டு என்ன பண்ணுறான் அவன், எதுவும் பைத்தியம் எங்கேயும் முடிச்சிருச்சோ, ஐயோ அன்னைக்கு வேறு அப்படி இருந்தான், எதுவும் அவனுக்கு முத்திருச்சோ, பேய் பிடிச்சிருச்சோ, ஐயோ பேய் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது மாப்பிள்ளை அப்படின்ட்டு எனக்கு என்ன ஆகுறது அப்படின்ட்டு ஒரு மார்க்கை பார்த்துட்டு இருக்காங்க, காதை கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தினாக்கா ஓடுற சவுண்டு கேட்குது, உடையாத சவுண்டு கேட்குது, தலானை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம டியாங்க அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி வியோடாக பார்த்துட்டு இருக்கான். ஐயோ போச்சு என் மச்சானுக்கு என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அதெல்லாம் பார்த்துட்டு டீ மாமா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, அது சுகா அது வந்து உன் ஜங்குக்கு மாமாவுக்கு என்னமோ ஆச்சு அப்படிங்க. என்னாச்சு நீயே கேளுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே வந்து 2 பேருமே காதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதவுல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு கூட ரூமில் தடப்படன்னு கேட்டுட்டு இருக்கு. என்ன சவுண்டு இது, என்ன பண்ணுறாங்க உள்ள அப்படின்னு கேட்க, எனக்கும் தெரில என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா சைலண்டாக கதவை திறக்குறாங்க. ஸோ லாக் பண்ணியிருக்க மாட்டான் ஜங்குக்கு, அதாவது சந்தோஷத்தில் ஓடி போயிட்டு லாக் பண்ணாமல் ஓடிப்பாப்பில்.
அப்படியே பார்த்தா 2 பேரும் சைலண்டாக திறந்து பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்க அங்கிட்டு இங்கிட்டு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு முயல் குட்டி பார்த்தீங்கன்னாக்க தெரியாத ஒரு இடத்துல கொண்டாந்து விட்டா அது என்ன ஓட்டம் ஓடும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொண்டாந்து போட்டு வச்சிருந்தா அது எப்படி ஓடி போயிட்டு அங்கங்கே எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு குச்சிக்கிட்டு இருக்கான். அதை போய் எடுக்கலாம், இதை போய் எடுக்கலாம், எதுக்கு எடுக்கலாம்னு அவனுக்கே தெரியல. திரும்ப அங்கே வைக்கிறது, அங்கே கொண்டு தூக்கி வீசுறது அப்படின்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம சுகர் தான், ஐயோ டீ மாமா ஜாங்குக்கு மாமாக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு அப்படி கேட்க, எனக்கு தெரியல, இது வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இப்போ தான் என்னமோ ஆச்சு, நம்ம கூட்டி போயிட்டு கொலை கிட்ட அடிக்கலாமா சொல்லுவீங்களே இந்த பேய் ஓட்டுறது அப்படிங்க. நம்ம சுகர் தான், அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது, என் மச்சானுக்கு என்னமோ ஆச்சு, பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கத்தாத மாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தினாக்கா சவுண்டை காணோம். அப்படியே திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஜங்குக்கு தான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்பிட்டு ஒரு மாதிரிக்கு ரொம்ப எம்பரஸ்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். அதாவது 2 பேரும் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு நெக்குக்கு பின்னாடி கையை போட்டு அப்படியே ஒரு மாதிரி தடவிட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நம்ம டியாங்க தான், அதை நான் தான் கேட்கணும், நீ என்னடா மச்சான் பண்ணுற அப்படின்னு கேட்க, நம்ம ஜங்குக்கு தான், அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒட்டடை தூசி தான் தொடச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ, தூசி இப்படி தான் துடைப்பாங்களா, ஓகேடா நம்பிட்டேன் அப்படின்ட்டு நம்ம டியாங் பார்த்தினாக்கா ஒரு மாதிரி சொல்ல, நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஜங்குக்கு தான், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சுகாவுக்கு பார்த்தினாக்கா டக்குன்னு அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணதும், என்ன அப்படின்ட்டு திரும்பி கேட்க, நம்ம ஜங்குக்கு தான், ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன் அப்படிங்க. அது சவுண்டெல்லாம் என்கிட்ட எக்குரவில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பார்த்துக்குங்க, என்ன கொழுப்பா, சவுண்டெல்லாம் ரொம்ப ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்க. டீ மாமா நீ கொஞ்சம் வெளில போ அப்படிங்க. நம்ம டியாங்க தான், ஓகே ஓகே அப்படின்ட்டு அம்பாட்டுக்கு அப்படியே போயிடுவான்டா. நம்ம சுகா அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் கிட்டத்தட்ட போக நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க, ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா இடிச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் பொத்துன்னு விழுந்துறான்டா. அப்படியே எழனாலும் போக நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ப்ரிட்டு மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்கு கூட பெட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே சாய்ச்சி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தில் லீன் ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்டு டொப் 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 தான் அப்படி கேட்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வேர்த்து கொட்டுது அவனுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நர்வஸாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுகா தான் ஒரு மாதிரிக்கு ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் லீன் ஆகிட்டு, என்னம்மாம்மா உங்கள் அப்பா இப்படி சொல்கிறாங்க, ஒரு வேளை மாமா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவியா என்ன அப்படின்னு கேட்குதாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா அவனுக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. அவனுக்கு பார்த்தினாக்கா ஆமான்னு கத்தானு போல இருக்குது. ஆனால் பார்த்தினாக்கா இந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு கத்த முடியல, வாய்ஸே வர மாட்டேங்குது அப்படிங்கிறான். என்ன கேட்டுகிட்டே இருக்கல்ல சொல்லுமாம்மா அப்படிங்க. நம்ம ஜங்கு அது வந்து இல்லை அப்படிங்கிறான். நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தினாக்கா ஒரு மார்க்கை முறைச்சிட்டு, ஸோ கல்யாணம் பண்ணிக்கனா பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஜங்குக்கு தான், இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணுமா இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமா, இவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்ட்டு மண்டைக்குள்ள நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சுகாக்கு புரியுது இவன் என்னமோ யோசிக்கிறான் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு அம்மா கேட்குறேன் அப்படிங்க. நம்ம ஜங்கு தான், அது வந்து அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுவேன் அப்படிங்க. ஒரு வேளை மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, நம்ம ஜங்குக்கு தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டைக்குள்ள முடியாது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே இருக்கிறாங்க அமைதியாக. நம்ம சுகா தான் அப்படியே கிட்டத்தில் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜங்குக்கு ஃபேஸ் அப்படியே வச்சுட்டு, இங்கே பாரு, என்ன தவிர வேறு எவ்வளையாவது திரும்பி பார்த்த இல்லை கல்யாணம் பண்ணலான்னு யோசித்து பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் மாமா, உனக்கு முடிச்சு விட்டுரு பார்த்துக்க, அப்புறம் வாரிசு இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டேன். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு அள்ளு விட்டுறது அப்படி பார்த்துட்டு எனக்கு பயத்தில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுகா தான் புரிஞ்சதா அப்படின்னு கேட்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே மண்டையாட்டிகிட்டு இருக்கான். அது அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபேஸ்லேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு வராங்க. அப்படியே பார்த்தினாக்கா நம்ம ஜங்குக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. அப்படியே பார்த்தினாக்கா நம்ம ஜங்குக்கோட செஸ்கிட்ட தான் தலையை அப்படியே வச்சுட்டு, அதாவது காதை அப்படி வச்சுட்டு அப்படியே கேட்குறாங்க, என்னம்மாம்மா சவுண்டு ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படிங்க. அப்போ தான் நம்ம ஜங்கு இன்னமும் ரைஸ் ஆகுது, கடப்படுங்குது, மாமா வெடிச்சிட போகுது மாமா அப்படின்ட்டு அப்படியே படுத்துகிட்டே கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேர்த்து ஊற்றுது. அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் நல்லா ஓடிட்டுருக்கு, ஏசிலாம் ஓடுது, பட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு அப்படி வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் எழுந்துட்டு நம்ம ஜங்குக்கூட காலர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த காலர் ஷர்ட் காலரை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவனோட டீத்தால் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கடிச்சு அப்படியே இழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு படக்குன்னு இழுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன மாமா அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே பிரீத்து நின்றுடுது. பேன் இருக்கான், எதுவுமே ரியாக்ஷன் எதுவுமே இல்லை, கண் அசைக்கலை.
அப்படியே ப்ரீத் எடுக்கல, அப்படியே இருக்கிறான்டா. நம்ம சுகா தான் பார்த்துட்டு அப்படியே மாமா அப்படிங்கிறான். எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஐயோ அப்படின்ட்டு மாமா அப்படிங்க எந்த ரியாக்ஷனுமே வரல. ஐயோ போச்சு மாமா நான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடுறான். அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. மாமாக்கு என்னமோ ஆச்சுமா, மாமாக்கு என்னமோ ஆச்சு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கேருந்து அவங்க சுகியும் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படிங்கிறாங்க. ஜங்குக் பார்த்தினாக்கா அப்படியே இருக்கான்டா. அதாவது அவன் பயத்தில் அப்படின்ட்டு இருப்பான்ல, அந்த இதோடையே இருக்கான். வாயை திறந்தபடியே கண் அப்படியே விரிச்சபடியே அப்படியே இருக்கான்டா. வேர்த்து ஊற்றுனதெல்லாம் அப்படியே இருக்குது. கையை ஒரு இதில் சைக்கிள் வச்சுருந்துருப்பான், அப்படியே இருக்குது. நம்ம சுக்கி தான் பார்த்துட்டு பயந்துட்டு தண்ணி எடு ஓடிக்கிறாங்க. நம்ம சுக்கா ஓடி போயிட்டு தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்க அவங்க பார்த்தினாக்கா பொழிச்சு நடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக் பார்த்தினாக்கா அப்படியே காஞ்சி உட்காராங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. சுகா முன்னாடி நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நம்ம சுகா பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சுட்டு கடவுளே அப்படின்ட்டு அது வந்து அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. படபடன்ட்டு இருக்கு. நம்ம சுகி தான் என்ன நடந்துச்சு ஜங்குக்கு, என்னாச்சு, எதுக்கா நீ இப்போ இப்படி இருக்கிற, எனக்கு பயந்துருட்டேன் நான் தெரியுமா அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு தான் நம்ம சுகாவை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் சொன்னேன்னா வச்சுக்க கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி வாயிலே சொல்ல முன்முடுத்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அது அது ஒன்றும் இல்லை அத்தை, மேலே பல்லி பார்த்தேன்னா இப்போ பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ பல்லியை பார்த்தா பயந்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் பெரிய பல்லி அப்படிங்க. நம்ம சுகா தான் ஆமாம் அது கொஞ்சம் பெரிய பல்லி, கொஞ்சம் நம்ம ஜங்குக் மாமாவுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, அதுவும் ஜங்குக் மாமாவோட ஷர்ட்டை கடிச்சிருச்சு அப்படிங்க. நம்ம சுகிக்கு ஒன்றுமே புரியலை. அது ஒரு மாதிரிக்கே பார்த்துட்டு இருக்கா. நம்ம சுகா தான் ஒரு மாதிரிக்கே மிஸ்ஸி வச்சா ஸ்மெல் பண்ணிட்டு அப்படி தானே மாமா அப்படிங்க. நம்ம ஜங்கு அப்படின்ட்டு வண்டி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகிக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ இந்த காலத்து பசங்க வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிடுறாங்க. நம்ம சுகா தான் திரும்பி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு பாய் மாமா நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம டியாங்கிட்ட நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்ம ஜங்குக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம டியாங்க தான் டே அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கடா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்கு அதை வந்து நம்பவே முடியல. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரிக்கு அவனுக்கு கனவா நிஜமானே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. டே அவன் உடனே யாரையும் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஜெலஸ் ஆகிறான் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி காலேஜ் அப்போ பார்த்தினாக்கா நம்ம சுகா எல்லாருமே மறைச்சி பார்த்துருப்பாங்க இல்லையா, கையை கோர்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஜலாசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு 2 இயர்ஸ் போதுடா, 2 இயர்ஸ் கழிச்சு தான் அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு மரமேடையை காட்டுறாங்க. அது பார்த்தினாக்கா வில்லேஜ் ஸ்டைலில் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சுகா ஒரு ஊரில் தான் ஓகேங்களா, அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்திங்கனாக்கா சரி ஓகே எங்கள் பையன் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. பையன் பார்த்திங்கனாக்கா வந்து அப்படியே உட்காந்துட்டு ஓகே அப்போ பொண்ணு வர சொல்லுங்கள், அதாவது பார்த்திங்கனாக்கா பிரைட் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கனாக்கா அங்கே போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அவங்களும் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கிட்ட பார்த்திங்கனாக்கா இங்கே உட்காந்துருக்க பையன் தான் அப்படியே பார்த்திங்கனாக்கா அப்படியே ஃபுல் ஸ்மைலு அப்படியே பார்த்திங்கனாக்கா ஈன்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கனாக்கா பக்கத்துலாம் போயிட்டு டேய் மச்சான் என்ன சொன்ன ஈன்னு இருக்கிறேன்னு, இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா ஃபோட்டோ அப்படி கிளிப் எடுத்துக்கிறாங்க. இங்கே பாரு அப்படிங்க. அப்படியே பார்த்தினாக்கா டக்குன்னு நம்ம டியாங்கு தான் வாயை மூடிட்டு டே ஏன்டா அப்படி ரிவெஞ்ச் இருக்கிற அப்படிங்க. இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கோம். சரி சரி என்னமோ என்ன பண்ணாலும் சரி நீ சாதிச்சிட்ட, இங்கே பாரு கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட, கல்யாணமே பண்ண போகிறேன் அவ்வளோதான், இன்னும் 2 செகண்ட் உனக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். ஆனால் ஏன் நிலமை இன்னும் உனக்கு முன்னாடிக்கே நான் லவ்வாக சொன்னேன், ஆனால் எனக்கே இன்னும் இங்கே வரல, எதுவுமே முடிவாகலை, நீ எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டியாங்கு தான் ஒரு மாதிரிக்க அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு தனி கிளம் வச்சான் அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன கருமாந்திரமோ அப்படின்ட்டு திரும்பி அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகா தான் நம்ம ஜிமினாவை பார்த்தினாக்கா அப்படியே கூட்டி வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா நம்ம சுகாவோட கண்ணை அதாவது சுகாவை விட்டு அவனோட கண்ணை எடுக்கவே முடியல. அப்படியே நம்ம சுகாவையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஜிமினா காதில் 2-3 எதுமோ சம்திங் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜிமினு பார்த்தினாக்கா ஒரு மாதிரிக்கு ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க அப்படியே பார்த்தினாக்கா லைக் 2 பேருமே பார்த்தினாக்கா ரிங் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் சம்திங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டியாங்கு தான் தாலி கட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே உள்ளவங்களாம் பார்த்தினாக்கா ஏப்பா அதெல்லாம் கிடையாது, இப்போ மாறிடுச்சுப்பா, அதனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, ரிங்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க ஓ அப்படியா, நான் கூட மூவி பார்த்துருக்கேனா, ஸோ அது மாதிரிக்கே தாலிலாம் கட்டுவாங்கன்னு நினச்சேன் அப்படி சொல்லி கேட்க நம்ம ஜிமினா தான் டேய் லூஸு அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டியாங்க தான் அப்படின்ட்டு அப்படியே இருக்காங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம சுகம் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நம்ம
ஜிமினாக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்க இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டியாங் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு நம்ம சுகா கிட்டத்தில் போயிட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் எப்போ அப்படிங்க நம்ம சுகா தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஐயோ என்ன நடந்தாலும் சரி இந்த வாய்ஸை கேட்டால் மட்டும் எனக்கு கொலையே நடுக்குது அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு உள்ளே பேசிட்டு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தா டக்குன்னு எழுந்து போயிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அப்படியே போயிடுறேன்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாளில் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நைட்டுக்கு பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ஸுமே பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நம்ம ஜிமினாவோட வீட்டில் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துட்டு அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் சுகா அப்படிங்க சொல்லுவாம்மா அப்படிங்க அக்கா ஒரு நிமிஷம் வாரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு ப்ளீஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே இதோ வரேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே போயிட்டு நம்ம சுகா தான் என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து ஒன்றும் இல்லை சும்மா தான் ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்குதாங்க. நம்ம சுகா சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே கார்டனுக்கு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து எனக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு அமைதியாகவே இருக்கேன். நம்ம சுகா தான் மாமாய் மாமாய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு தான் அது ஒன்றும் இல்லை உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சுகா தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குதாங்க. இல்லை அது வந்து இல்லை அவங்களுக்கு முன்னாடிக்கே நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவங்களே கல்யாணம் ஆகிடுச்சு. நம்ம ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கோம் அப்படின்னு கேட்க நம்ம சுகா தான் மக்கு மாமா லூசு மாமா நீ உன்னோட கெரியரில் முடிமாம்மா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா இங்கே பாரு நீ ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் உனக்கு அந்த அவார்டு மட்டும் கிடைக்கட்டும் ஷுவராக உனக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும் கிடைச்சிட்டுமே அதுக்கு அடுத்த மந்த்து நம்ம கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கும் ஸோ நீ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுகாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம சுகா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஹெட்டை நம்ம ஜங்குக்கூட ஷோல்டரில் அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நிலாவை பார்த்துட்டு அப்படி இருக்காங்க. ஸோ யூஷுவல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மந்த்து அப்படி கழியுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவார்டு ஃபங்க்ஷன் தான் சொன்னது மாதிரிக்கே நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. அதில் வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இருந்தக்கூடிய அந்த பூச்சி ஒன்று எடுத்துருப்பான் இல்லையா ஒரு பிளாக் கலரு ரெட் கலர் லேயர் மாதிரிக்கே உள்ளது அந்த ஒயிட் கலர் டாட்டு அந்த பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வருது. இது பெஸ்ட்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறது அதை எடுத்து வச்சுருப்பான் அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று. அப்புறம் குருவி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு குருவிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கோம் அந்த குட்டிக்கெல்லாம் அது ஒன்று அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்திருப்பான். ஸோ அது ஒரு ஃபோட்டோ அப்படியே லைன் பையாக வந்துட்டுருக்கு. அதில் இடையில பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம சுகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ஒரு பாட்டிமாவை ஹக் பண்ணிவிட்டு பேசியிருப்பான் இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோ வருது. அது வந்ததுமே நம்ம சுகாவுக்கு செம்ம ஷாக்காகுது. டக்குன்னு திரும்பி நம்ம ஜங்குக்கு பார்க்க நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம சுகா தான் அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுது. என் ஃபோட்டோவை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என்னோடய பெஸ்ட்டு கலெக்ஷன்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய பெஸ்ட்டு கலெக்ஷனாக கொடுத்தேன். இது கண்டிப்பாக இங்கே வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம சுகா தான் அப்படியே வந்து ஹாஃப் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்பால் பிளேயிங் விளாண்டுருப்பாளையா அதில் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. நம்ம சுகாவுக்கு சுத்தமாக நம்பவே முடியல. என்னடாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு நம்ம சுகாவை எடுத்திருப்பாங்க இல்லையா ஃபோட்டோ தெரியாமல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் அந்த கல்லை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அடித்து இந்த ஃபுட்பால் விளாடுவாங்க இல்லையா அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலால் அப்படியே அடித்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி அடித்து பின்னாடி போட்டு பின்னாடி உள்ளதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அடித்து முன்னாடி இழுக்கிற மாதிரிக்கா அந்த மாதிரிக்கு ஒரு போஸ் அப்படியே குதிச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா கிளிப் எடுத்திருப்பான். அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு இதில் பெஸ்ட் கிளிப் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சேரப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சுகாக்கு கண்ணு கலங்கிடுது. டக்குன்னு பொடி வைத்தனாக்கா நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு மாமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஓன அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் எதுக்கா நீ இப்போ அழுகுற அப்படின்னு கேட்க நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அழுதுட்டு இதெல்லாம் எப்போ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உன்னை அப்பையிலேருந்தே பிடிக்கும். உனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேலெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா
அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரெண்டு கூட விளாண்டுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கைனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிப்பிங்க பிடிச்சிருப்பாங்க. சுகா நடுவுல நின்னு குதிச்சிட்டு இருப்பான். அதுவும் அவ்வளோ ஹாப்பியா ஸ்மைலோட குதிச்சுட்டு விளாண்டுருப்பான். அந்த ஒரு ஃபோட்டோ கிளிப்ப காமிக்க நம்ம சுகாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஓடுது. நம்ம சுகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்க பிடிக்கும்டா. அப்போலேருந்து பிடிக்கும். பட் லவ்வுங்கிறத எப்போ உணர்ந்திருப்பான் அப்படின்னாக்க கொஞ்சம் நல்லா டீனேஜுக்கு மேலே தான். ஆனா நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது. அவன் சின்ன வயசுலேருந்தே நம்ம சுகானா ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு தான் அது இது இருந்ததால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் காமிக்க காமிக்க நம்ம சுகாக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கலங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க நம்ம சுகா அப்படியே சொல்ல நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிட்டு திரும்ப அப்படியே அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 1 மந்த்து அப்படியே தான் ஒரு நைட்டு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் பார்த்தீங்கன்னாக்கா மிரர்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஹேரெல்லாம் ஒரு மாதிரிக்க அப்படியே ஒரு மாதிரிக்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஒரு ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ ரோப் மாதிரி கட்டிட்டு அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்துட்டு அப்படி இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு ஒரு பர்சன் தான் அப்படியே வந்துட்டு சுகா அப்படிங்க நம்ம சுகா தான் என்ன அப்படிங்கிறாங்க. நீ சொன்ன மாதிரிக்கே கல்யாணம் நடந்துருச்சு. ஆமாம். இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு. ஆமாம். இன்றைக்கி நைட்டு அது சுகா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் தெரியுது அவன் எங்கே சுற்றி வரான் அப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் போல்டா தைரியெல்லாம் வர வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்கு தான் அது வந்து தூக்கம் வரல எனக்கு தூக்கம் அது நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பயத்தில் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒண்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பூனைக்குட்டி மாதிரி போயிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அப்படியே படுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா முணங்கிக்கிட்டே இருக்கான். எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்குது, எனக்கு மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஜிமினாவும் டியாகும் ஒரு குழந்தையோட சுற்றிட்டு இருக்கானுங்க. என் நிலமை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சுகா தான் கண்ணாடியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே பார்த்தினாக்கா பக்கத்தில் இருந்து போகிறாங்க. இருந்து போயிட்டு ஆமாம் அப்படின்னு கூப்பிட நம்ம ஜங்கு தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது நம்ம சுகா வாய்ஸ் ரைஸ் பண்ணால் போதும் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிக்கே தான். ஸோ அப்படியே வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக்கு தான் எழுந்துட்டு என்ன அப்படிங்க இங்கே வாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போகிறாங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரிக்கே சம்திங் இருக்குது. ஒரு கவர் பண்ணி அது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரிக்கே ஒரு இதாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னாக்கா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஜிம்மினா பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வந்து செக் பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா என்ன இப்படி பண்ணால் நம்ம சுகா வந்து ஜங்குக்கு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருப்பான்டா. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகுது. சுகா அப்படிங்க நம்ம சுகா தான் என்ன உங்களுக்கு மட்டும் தான் தெரியாமல் எடுக்க தெரியும்னு நினச்சிங்களா என்ன? நானும் இதே குடும்பம் தான். ஸோ அப்படிங்க நம்ம ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிட்டு ஐயோ ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சேத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டி வச்சுக்கிறாங்க. அது நம்ம சுகாவோட அந்த பேபி ஃபோட்டோவும் நம்ம ஜங்கு கூட இந்த ஃபோட்டோவும் பக்கத்தில் அப்படியே வச்சுனாக்கா அது ரெடி பண்ணி ஒட்டி வச்சுட்டு அப்படியே திரும்பிட்டு சூப்பராக அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அந்த அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கேன். அதே தான் நம்ம ஜங்கு திரும்பிட்டு அப்படியே கையெல்லாம் வரைச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நம்ம சுகா தான் அது வந்து எப்படிங்க வந்தும் இல்லை பூவும் இல்லை அப்படின்ட்டு கிட்டத்தில் வராங்க. கிட்டத்தில் வந்துட்டு ஒரு ஒபீடியண்டான ஒய்ஃபாக நடந்துக்கணும் அப்படிங்க நம்ம சுகா தான் டக்குன்னு என்ன அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே ஆடி போயிடுது. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுறான். அது வந்து எப்படிங்க சுகாவுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கையை வாயில் வச்சுட்டு சிரிச்சுட்டு அப்படி நிற்க நம்ம ஜங்குக்கு தான் ஐயோ ஃப்ராடு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு நம்ம சுகா மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அப்படியே ஹவர் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பொத்துன்னு விழுறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பெட்டில் போயிட்டு பொத்துன்னு விழுக நம்ம ஜங்குக்கு தான் நம்ம சுகாவோட 2 கையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லாக் பண்ணி எதிர் சைடு 2 பக்கமும் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ ஃப்ராடு என்னை எப்படிலாம் மிரட்டுற அப்படிங்க. நம்ம சுகாக்கு சிரிப்பு அடக்க முடியல. சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டேஸ் அப்படியே போகுது ஓகேங்களா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டயர்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து உட்காந்துட்டு அவனே டீ போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து அப்படியே குடிச்சிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வந்துட்டு எனக்கு டீ அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் போய் போட்டுக்கோங்க அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு தான் நீ போட்டு கொடுக்க மாட்டியா
என்னோட ஒய்ஃப் தானே போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா தான் என்ன அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு நானே போட்டுக்கிறேனே இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு டீ போட போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட அம்மா அப்பா தென் நம்ம ஜங்குக்கூட அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு பிடிக்க முடியல. அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி மிஸ்யூஸாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா பவுட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அவனே காஃபி போட்டுட்ருக்கான். சரி ஓகே. இந்த ஹாப்பி ஃபேமிலி இப்படியே இருக்கட்டும்டா. சரி ஓகே. இதோட இந்த ஸ்டோரியை என்டர் பண்ணிக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சும்மா ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி கிளிக் ஆணுச்சு சொல்லலாமே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கிளிக் பண்ணேன். ஓகேங்களா? ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகேடா ஸ்வீட்டா. தேங்க்யூ ஸோ மச்டா. எப்போதும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.